வச்சுருக்கானுங்க. ஏன்னா நிறைய உண்மையை மறைக்கிறதுக்காக. தொழில்களின் வரலாறு. தொழிலில் முதல்ல செஞ்ச தொழில் எது? மனுஷன் விவசாயம்தான். அப்புறம் கைவினை பொருட்கள். அந்த விவசாயத்தில் உற்பத்தி செஞ்ச பொருள்லாம் சேமித்து வைக்க பானை ஃபஸ்ட்டு தயாரிச்சிருப்பான். அப்புறம் விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் சொல்கிறாங்க. எட்வர்டு பெயின்ஸ் அதேமாதிரி உலகத்தில் முதல்ல பருத்தி ஆடை நெஞ்சவனே யாருன்னா இந்தியர் தான். அது சிந்து சமவெளி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்னவர் வந்து யார்? எட்வர்டு பெயின்ஸ். வரலாற்று காலத்துக்கு முன்பு அப்படின்னா என்னது? எழுதப்பட்ட ஆவணம் கிடையாது அப்போவே. பெர்னியர் யார் காலத்துக்கு வராரு? யூரோப்பியன். யாரோ இவர் ஷாஜகான் காலத்தில் வராரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட கைவினை பொருள் இந்தியாவில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பெர்னியர். அடுத்து மயிலாசனம் யார் வச்சுருந்தாருன்னு பார்த்தோம். ஷாஜகான் தான். தங்கத்திலே செஞ்ச சிம்மாசனம் மயிலாசனம் ஷாஜகான் தான் வச்சுருப்பார். ஷாஜகான் தான். அப்புறம் அந்த அகமது ஷா அப்தலிலாம் தூக்கிட்டு போயிடுவார். 3வது பானிபட் பொருள்லாம் இருக்குல்ல, அப்போலாம் அவர் தூக்கிடுவார். இன்னொரு ஆள் தூக்குவான். அதில் தான் கோகினூர் வைரம் இருக்கும். பட்டு தங்கத்திலான தரை விரிப்புலாம் இருந்திருக்கு. பெட்ஷீட் இருக்குல்ல, கீழே மேட்லாம் இருக்குல்ல, தங்கத்திலே செஞ்சு போட்டிருக்கானுங்க. எங்கே? முகலாயர் காலத்தில். பாரம்பரிய கைவினை பொருட்கள், கையாலே செய்கிறது, அதான் கைவினை பொருட்கள் அப்படிங்கிறது. நெசவு, மர வேலை, தச்சு வேலை, தந்த வேலை, அப்புறம் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் மதிப்புமிக்க கற்கள், அதை வெட்டுதல் அப்போ இருந்திருக்கு. வைரம்லாம் இருக்குல்ல, வைரம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். அதை கரெக்டாக என்ன பண்ணணும்? ஷேப் பண்ணணும், பட்டத்திடணும். அப்போ தான் அந்த ஒளி விலகல் பார்த்தோம்ல ஆங்கிள், அந்த ஆங்கிளுக்கு வரும். ஒளி விலகல் நடந்து முழுதாக எதிரொலிப்பு நடந்தால் வைரம் மின்னும். அந்த மாதிரி தோல், வாசனை மரங்கள் வேலைப்பாடு, உலோக வேலை, நகை செய்தல். சும்மா கதை மாதிரி கேட்டுவாங்க, ஒன்றும் இல்லை, மனப்பாடம் பண்ணாதீங்க எதையுமே. இதிலெல்லாம் இந்தியா மிகவும் புகழ் பெற்றது. பானை தயாரித்தல், நெசவு, திரும்ப ஏன்டா அதையே சொல்கிறீங்க? உலோக வேலை செய்வோர், பாத்திரம் தயாரிக்கிறது, இதெல்லாம். அந்த பொருட்கள் வந்து உள்நாட்டு சந்தை, அவங்க ஊரில் விற்கிறதுக்கு சரி, வெளிநாட்டில் பக்கத்து ஊரில் போய் விற்கிறதுக்கு சரி பயன்பட்டுருக்கு. பருத்தி துணிகள், மஸ்லின் துணி. மஸ்லின்னா பருத்தியிலே ரொம்ப சாஃப்ட், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடியது, அதுதான் மஸ்லின். கம்பளி, வடக்கன்ஸ். நமக்கு கம்பளிலாம் தேவையில்லை, நம்ம ஊரில் கம்பளியே தேவையில்லை, இது குளிரே கிடையாது இங்கெல்லாம். பட்டு முதல்ல உற்பத்தி செஞ்சது யார்? சீனாக்காரன். அவன்கிட்ட நம்ம கற்றுக்குவோம். தமிழ்நாட்டில் உலோக பொருள் ஃபேமஸ் எந்த ஊரில்? உலோக சிலை, வெங்கல சிலையெல்லாம் தஞ்சாவூரில். பருத்தி பட்டு ஆடைக்கு சரியா குவாலிட்டியில் இந்தியா தான் நம்பர் 1. சாயத்தொழில், தையல்காரர்கள் இவங்களாம் இருந்திருக்காங்க. துணி நெஞ்சாக்க என்ன பண்ணணும்? தைக்கணும்ல, தையல்காரன். கலர் போடணும், சாயம். என்ன கலர் பயன்படுத்துகிறான் அந்த காலத்தில்? இண்டிகோ, அவுரி தமிழில். அது ஒரு செடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த செடி பேர் தான் அவுரி. மணி தயாரிக்க பயன்படும் வெங்கலம், பெல் இருக்குல்ல, அந்த மணி பெல் அடிக்கிறோம்ல, அதுக்கு சௌராஷ்டிரா பெயர் பெற்றவங்களாமா. சௌராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா இந்த குஜராத் மகாராஷ்டிரா பார்டர் இருக்குல்ல, அங்கே தான். நம்ம ஊர்லேயும் இருக்காங்க நிறையா, மதுரை, சேலத்தில் இங்கெல்லாம் இருக்காங்க.
மஸ்லின் ஆடைகளுக்கு டாக்கா. டாக்கா எதோட தலைநகரம்? வங்கதேசத்தினுடைய தலைநகரம் டாக்கா. எகிப்தியோட அந்த மம்மிஸ் இருக்குல்ல, செத்தவங்களெல்லாம் பதப்படுத்தி வைக்கிறாங்கள, பதப்படுத்துறதுக்கு அந்த துணியை சுற்றுவாங்களாமா. இந்த மஸ்லின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிமு 2000 யூஸ் பண்ணியிருக்கான் பார்த்துக்கோங்க. கிமு 2000 அப்படின்னா இன்னையிலேருந்து எத்தனை வருஷம்? 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஐநூறு 50 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய துணியை தீப்பெட்டிக்குள்ளே அடைச்சிடலாமா. அப்போ எவ்வளோ மெலிசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக தயாரிச்சிருக்கிறான் 50 மீட்டரை. ஆமாம், வீழ்ச்சி இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க. இந்த தொழிலெல்லாம் செய்கிறவன் யார்? சூத்திரர்கள். சரியா? சரி, மேலே உள்ள அதனால தான் அவனுக்கு பேர் சூத்திரம் தெரிஞ்சவன், அதனால தான் சூத்திரர். கெட்ட வார்த்தை இல்லை, அவனுங்க அப்படி வச்சுக்கிட்டு. ஏன்னா அவனை கீழே தள்ளிட்டானுங்க, நீ மேலே வரக்கூடாது அப்படின்னு. இந்தியாவில் பிரிட்டிஷாரின் வெற்றியானது சுயசார்புடன் இருந்த இந்திய பொருளாதாரத்தை காலனித்துவ பொருளாதாரம் மாறியது. அதாவது நம்ம நாட்டு தேவைக்கு நம்ம நாட்டிலே உற்பத்தி செஞ்சுக்குவோம், அதான் சுயசார்பு. அந்தந்த கிராமத்துக்கு தேவையான பொருள் அங்கேயே உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. சர்ப்ளஸாக இருக்கிறத தான் எல்லா கிராம மக்களும் ஒரு இடத்துல சேருவாங்க. அதான் என்னவா மாறிச்சு? நரகமாக மாறிச்சு. சாரி, நகரமாக மாறிச்சு. நரகம் தானே நகரம். கிராம வாழ்க்கையே வேறு. அது பிரிட்டிஷார் இந்த நிலப்பகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக காலனித்துவ பொருளாக. காலனித்துவம்னா என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்காரன் நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ள ரா மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு போவான், அவன் நாட்டில் போய் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி திரும்ப நம்ம ஊருக்கே கொண்டு வர்றது. அது மாதிரி பிரிட்டிஷார் இந்திய நிலப்பகுதியை ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கொண்டதால் முதல்ல எந்த பகுதியை பிடிச்சாங்க பிரிட்டிஷார்? வங்காளம். அங்கே பிடிச்சி அங்கே உள்ள வரியை வாங்கிட்டு அந்த வரி பணத்தை வச்சு இங்கே ரா மெட்டீரியல் வாங்கிக்குவான். நல்லா புரிஞ்சுக்க, முக்கியமான கான்செப்ட் இருக்குது. வரி பணத்தை வாங்கி என்ன பண்ணணும்? அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தணும். இவன் அந்த வரி பணத்தை வாங்கி பேருக்கு இராணுவம் மெயின்டைன் பண்ணு, ஓகே, இராணுவத்துக்கு செலவு பண்ணுவான். மிச்ச பணத்தில் என்ன பண்ணுவான்? அடிப்படை கட்டமைப்பு வசதிலாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்த மாட்டான். அவனுக்கு தேவைன்னா மட்டும் ஏற்படுத்துவான். அந்த டேம் கீம் கட்டினது, இதெல்லாம் ரயில்வே ட்ராக் போடுறது எல்லாம் அவனோட தேவைக்காக போட்டுக்கிட்டான். அது போக மிச்ச பணத்தை இங்கே உள்ள ரா மெட்டீரியல் வாங்கிக்குவான். அவங்க ஊரில் போய் 100 ரூபாய்க்கு வாங்குறான் பருத்தி அப்படின்னாக்கா, அங்கே நெஞ்சு அந்த பொருளை கொண்டு வந்து இங்கே விற்பான், 1000 ரூபாய்க்கு போகும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி. ஆமாம், பூர்வீக ஆட்சியாளர்கள் நம்ம ராஜாக்கள்லாம் இருக்காங்கள, அவங்க உயர்குடியினர், நிலக்கிழார்கள் ஆகியோர் தங்கள் அதிகாரத்தையும் செல்வ வளத்தையும் இழந்தனர். அவன் வந்து பூந்துட்டான். இவனுக்கு போனாலும் அங்கே போயிடுச்சு. ஜமீன்தார் வாங்கிட்டு இருந்தால வரி போயிடுச்சு. பிராமணன் அவன் சொகுசாக தான் இருந்தான், இருந்தாலும் கொஞ்சம் அவன் பேச்சை கேட்கலல்ல, எல்லாத்தையும் படிக்க வச்சானுங்க இங்கிலீஷ்காரனுங்க. கொஞ்சம் மாறுது, சிந்திக்க வைக்கிறானுங்க, எல்லாம் நடக்குது. அரசவையின் நுண்ணிய வேலைப்பாடுகளை கொண்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதும் பிற சடங்கு சம்பிரதாயங்களும் மறைந்தன. சடங்கு சம்பிரதாயம் போச்சா? யாருக்கு வருமானம் போச்சு? இதன் விளைவாக பூர்வீக ஆட்சியாளர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினைஞர்கள், அவன் தான் செஞ்சு கொண்டு வருவான் அரசவைக்கு, அவனுக்கு வேலை போச்சு, ஏழைகள் ஆயினர். பல தலைமுறைகளாக தங்கள் கைவினை தொழிலை மட்டுமே மேற்கொண்ட இந்திய கைவினைஞர்கள் மற்ற தொழிலுக்கான திறமைகளை கொண்டிருக்கவில்லை. வேறு வேலைக்கு போக முடியல, வேலை இழப்பு. அப்போ ஏதோ ஒரு வேலை கிடச்சா சரின்ட்டு இங்கிலீஷ்காரனே என்ன பண்ணுவான்? ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவான், அவன்கிட்ட வேலைக்கு போயிடுவான். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வயல்வெளிகளில் தொழிலாளிகளாக வேலை செய்ய வேண்டியது. கைவினை செஞ்சுக்கிட்டு இருந்தால் வயலுக்கு போயிட்டான் வேலைக்கு. 2ஆம் நிலை தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் முதல் நிலை தொழிலுக்கு ஓடிட்டான். இந்த மாற்றம் விவசாயத்தின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துது. அப்போ 10 பேர் ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் விவசாயத்தில், இன்னொரு 10 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை. அப்போ என்ன ஆகுது? விவசாய நிலத்தில் அழுத்தம் அதிகமாக. அதான் சொல்கிறான். தகுதிக்கேற்ற வேலையின்மை அதிக அளவில் விவசாய தொழிலில் ஏற்பட்டது. விவசாயமும் வணிக பயிர்களுக்கு மாறியதால் பிளான்டேஷன், வணிக பயிர், கமர்ஷியல் கிராப்ஸ் சொன்னல, அவுரி
அதான் காசு சம்பாதிக்கிறதுக்காக பயிர் செய்கிறது. பருத்தி, அந்த அவுரி, இண்டிகோ, அப்புறம் தேயிலை தோட்டம்லாம் இருக்குல்ல, இவனுங்க தான் உருவாக்குவானுங்க. தேயிலை காஃபி தோட்டம்லாம் அவனுக்கு தேவை. தேயிலை காஃபிலாம் அவங்க ஊரில் விளையாது, நம்ம ஊரில் விளைவிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்திய வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அழிவை நோக்கி சென்றேன். வேளாண் சார்ந்த ஒரு சில தொழில் இருக்கும். பருத்தி நெசவு தொழிலே தான் சார்ந்து இருக்கும், வேளாண்மை சார்ந்து. அதெல்லாம் அழியுதுன்றாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரன் பீரியடில் என்ன ஆகுது? கைத்தொழில்கள் அழிஞ்சிச்சு அப்படின்றாங்க. உற்பத்தியாளர் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளராக மாறுதல். உற்பத்தியாளர் நம்ம ஊரில் பருத்தி விளையுது, அதை வாங்கி துணியாக நெஞ்சான். நம்ம ஊரில் அவுரி சாயம் இருந்துச்சு, அதை வாங்கி அந்த துணிக்கெல்லாம் சாயம் போட்டு கலர் கலராக ட்ரெஸ்ஸு விற்றான். உற்பத்தியாளராக இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒன்லி நம்ம ஊர்லேருந்து அவன் பருத்தி, நம்மளால் கிடைக்காது பருத்தி, யூரோப்பியன்ஸ் அங்கே பிரிட்டிஷ்காரன் வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் அதை நல்ல குவாலிட்டியான துணியாக நெஞ்சு நம்ம ஊரில் வந்து விற்பான். நம்ம ஊரில் நெசவாளர் இருந்தாங்க, ஆனால் நம்ம கையில் நெஞ்சிக்கிட்டு இருந்த துணிக்கு பொதுவாக இப்போ அவன் மெஷினில் நெஞ்சு வர்றது குவாலிட்டி அதிகம், ரேட்டு கம்மி. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆளுக்கு நெசவாளருக்குன்னா வேலை போயிடும். அப்போ இந்தியர்கள் ஒன்லி ரா மெட்டீரியல் பருத்தியை ஏற்றுமதி செய்யக்கூடியவனாகவும் அவன் நாட்டில் உற்பத்தி செஞ்ச பொருளை வாங்குறவனாகவும் மாறிட்டோம். அதான் சொல்கிறாங்க இதில் அர்த்தம். உற்பத்தியாளர் நிலையிலிருந்து மூலப்பொருளின் ஏற்றுமதியாளராக மாறிட்டோம். பருத்தியை மட்டும் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீராவி இயந்திரம் இன்றைக்கி இந்த இவ்வளோ மாற்றத்துக்கும் காரணமே இந்த நம்ம இந்தியாவை அவன் பிடிச்சது தான் காரணம். இங்கேருந்து ரா மெட்டீரியல் நிறையா கொண்டுட்டு போய் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி நம்ம ஊர்லேயே கொண்டு வந்து விற்கிறான். அங்கே வேலை செய்ய ஆள் கிடையாது. எங்கே? இங்கிலாந்தில் ஆள் ரொம்ப பற்றாக்குறை. அன்றைக்கி காமிச்சிருப்போம் பாருங்க. இவ்வளோதான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுங்கிற பிரிட்டிஷ் நாடுங்கிறது இவ்வளோ உண்டு தான். நம்ம நாடு எவ்வளோ பெருசு? பாகிஸ்தானையும் சேர்த்திக்கோ. நம்ம மட்டும் கிடையாது, இந்த நாடுகள், இங்கே நிறைய ஆப்பிரிக்க நாடுகள், இங்கே இதெல்லாம் யார்? இவ்வளோண்டு நாடு கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ இந்த நாடுகளில் இருந்துலாம் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு போவான். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்து விற்றுருவான். அப்போ இவ்வளோ நாடுகளுக்கும் தேவையான ரா மெட்டீரியல் என்ன பண்ணும்? இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணும். அங்கே வேலைக்கு ஆள் இருப்பானா? இல்லை, ஆள் பற்றாக்குறை. என்னடா பண்ணலான்னு ஆய்வு செய்கிறான், ரிசர்ச் பண்ணுறான். ரிசர்ச் பண்ண அப்போ தான் தானியங்கி இயந்திரங்களை தயாரிக்கிறான். அதான் தொழில் புரட்சி. இங்கிலாந்தில் இதெல்லாம் கேள்வி. தொழில் புரட்சி எங்கே உருவானுச்சு? இங்கிலாந்தில். சரியா? எந்த துறையில் முதல்ல தொழில் புரட்சி ஏற்பட்டுச்சு? நெசவு தொழிலில். அதான் நீராவி இயந்திரம், தானியங்கி இயந்திரம். நீராவியில் இயங்கக்கூடிய தானியங்கி இயந்திரம். அப்போ கரண்ட்லாம் கிடையாது. அதை கண்டுபிடிக்க என்னென்ன பண்ணணும்? நிறைய பணம் வேணும். பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே நம்மக்கிட்ட சம்பாரிச்சானுங்களா லாபம், அதை வச்சு தான் தயாரிக்கிறான். அதோட தொடர்ச்சி தான் அது வேலையில்லா திண்டாட்டம் அங்கே உருவாகும். மெஷின் வந்துருச்சா இங்கிலாந்தில்? வேலையில்லா திண்டாட்டம். அந்த தொழிலாளருக்கெல்லாம் கம்மி சம்பளம். அதுக்கு தீர்வு காண்றதுக்காக போராடினவர் தான் யார்? கார்ல் மார்க்ஸ். அப்போ வந்தது தான் அது கம்யூனிசம், சோசியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட். அதை பற்றி அப்புறம் பேசுவோம், எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். சரி. நாட்டை புகழ் பெறச் செய்த இந்திய கைவினைப் பொருட்கள் காலனித்துவ ஆட்சியின் கீழ் சரிவை சந்தித்தன. பிரிட்டிஷ் ஆட்சியாளராக பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட கதையாக புரிஞ்சிட்டு வாங்க. ஸ்கூலில் மாதிரி அப்படியே படிக்கக்கூடாது. புக்கு ஃபுல்லாக அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது வார்த்தையை. கதையை புரிஞ்சிட்டு வாங்க. கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு இதில் எதிராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் உன் மூளையே சொல்லும். கதையாக மாற்றிக்கணும், புக்கெல்லாம் தொடக்கூடாது. அதுக்கப்புறம் கதையாக மாற்றினதுக்கப்புறம் போட்டிருக்கானா கைவினை பொருட்கள் சரிஞ்சது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள்ட்ட என்ன ஆகுது? இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டியே இதற்கு காரணம். குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரேட்டு கம்மி. ஸோ நம்ம பொருள்லாம் வாங்க மாட்டோம், அவன் பொருளாக வாங்குவான். 23ஆம் புலிகேசி பாருங்கள். பிரிட்டிஷ் ஆட்சியானது
இந்தியாவை தங்கள் தொழில்களுக்கான மூலப்பொருட்களின் உற்பத்தியாளராகவும். எடுத்துக்காட்டு பருத்தி இருக்கா, நம்ம மூலப்பொருள் நம்ம அவனுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுப்போம். இப்போயும் அதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டீ தூள், காஃபி இதெல்லாம் வாங்கிட்டு போவோம், மூலப்பொருள் அவனுக்கு தேவையான மூலப்பொருள். தங்களால் தயாரிக்கப்பட்ட இப்போ பருத்தியை வாங்கிட்டு போகிறான், அவங்க ஊரில் துணியாக நெஞ்சு கொண்டு வந்து நம்மகிட்ட வைக்கிறான். சந்தையாகவும். நம்மகிட்ட ரா மெட்டீரியல் கம்மியாக வாங்கிக்கிறது, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவன் போய் ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றி நம்ம ஊரில் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறது. அதை தான் சொல்கிறேன். இந்த சென்டென்ஸுக்கு அதுதான் அர்த்தம். அவ்வளோ. மேலும் பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே சாலைகளானது முடிவுற்ற பொருட்களை இந்தியாவின் தொலைதூர பகுதியில் கொண்டு செல்லவும் பல்வேறு பகுதிகளிலும் மூலப்பொருள் எடுத்து வரும். ரயில் போட்டான், டேமு கட்டினான், எல்லாம் எதுக்கு டேம் கட்டினா இங்கிலீஷ்காரன் அப்படின்னா, இங்கே வறட்சி, வருஷத்தில் 3 மாதம் பெய்கிற மழையே வருஷம் ஃபுல்லாக வச்சு விவசாயம் பண்ணணும். சரியா? அப்போது பருத்தி வேணும் அவனுக்கு, மழை ஒரு சில டைம் பெய்யாது, ஸோ அங்கங்கே டேம் கட்டுறான். இப்போ பருத்தி விளையும். அந்த பருத்தி என்ன பண்ணணும், இங்கேருந்து சேலத்தில் விளையிறத அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், இங்கே எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போவான்? இங்கே தான் ஹார்பர் இருக்கும், துறைமுகம். துறைமுகத்துலேருந்து ரயில்வே ட்ராக் போட்டுருவான். அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் போதா, கேரளா வரைக்கும் போதா ரயில்வே ட்ராக். அங்கெல்லாம் ரோடெல்லாம் போடுவான் சுற்றிலும், இதெல்லாம் ரோடு. இங்கே விளையிற பொருள்லாம் என்ன பண்ணுவான், எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெயினில் ஏற்றி விட்ருவான். அந்த ட்ரெயின் எங்கே எடுத்துகிட்டு போவோம், நேராக ஹார்பருக்கு எடுத்துகிட்டு போவோம். துறைமுகம்லாம் வளர்ச்சி பெறுது, ஹார்பரில் கப்பலில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கேருந்து என்ன பண்ணுவோம், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வரும், ஹார்பரில் இறக்கிடுவான். ட்ரெயின் மூலியமாக எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துக்கும் விற்பான். அதுக்கு தான் ரயில்வே ட்ராக் போட்டான். அதை தான் சொல்கிறாங்க இங்கே பாரு. சென்டென்ஸ் படிக்க படிக்க என்னவா மாற்றணும், படமாக மாற்றிக்கிட்டே வா. இந்த இயரு பேர் அதெல்லாம் ஃபேக்ட்டு, அதை மட்டும் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். இப்போ ரயில்வே ட்ராக் போட்டான்னு பார்த்தோமா, யார் போட்டால் எப்போ போட்டான், அதை மட்டும் ஃபேக்ட் எடுத்து பார்த்துக்கணும். ரயில்வே ட்ராக் போட்டதோட விலை ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். அதை என்ன போட்டிருக்கு, பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே மற்றும் சாலைகள். டல்ஹௌசி தான் பண்ணுவார் இந்த வேலையை. ரயில்வே ட்ராக் அவர் தான் கொண்டு வருவார், போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டுட்டு வருவார், என்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணுவார், எல்லா வேலையும். எதுக்கு என்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணா அப்படின்னாக்கா, அவங்க நாட்டிலேருந்து என்ஜினியர் ஒன்று, ரயில்வே ட்ராக்லாம் போடணும்ல, என்ஜினியர் தான் போட முடியும். என்ஜினியர் என்ன படிச்சிருப்பான், ஃபிசிக்ஸ் நல்லா புரிஞ்சிருப்பான். ஃபிசிக்ஸ் தான் இன்ஜினியரிங். அவன் கற்றுக்கிட்ட பேசிக் ஃபிசிக்ஸை வச்சு ஒரு பொருளை தயாரிப்பான், ஒரு பில்டிங்கை கட்டுவான். என்ஜினியரிங் பேசிக்கே இது ஃபிசிக்ஸ் தான். அப்புறம் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி. அப்போ ரயில்வே ட்ராக்லாம் போடணும். அவங்க ஊர்லேருந்து என்ஜினியரை கூப்பிட்டு வந்தாண்டாவும் செலவு அதிகம். போடு என்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணு, இங்கே அவன் தான் ஓப்பன் பண்ணுவான் டல்ஹௌசி. அவர் நிறைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்தவெல்லாம் தேவை. ஸோ யூனிவர்சிட்டிலாம் ஓப்பன் பண்ணு, டல்ஹௌசி தான் ஓப்பன் பண்ணுவான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கவர்மெண்ட்லேயே பண்ணிடுவான். இந்த மாதிரி சாலைகள், முடிவுற்ற பொருட்களை, அது சாலைகளானது அவங்க அவர் அறிமுகப்படுத்தினது. முடிவுற்ற பொருளை இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும், அங்கேருந்து வந்த பொருள் எல்லா இடத்துக்கு கொண்டு போய் சேல் பண்ணுறது. பல்வேறு பகுதியிலேருந்து மூலப்பொருளை கொள்முதல் செய்யவும், இங்கே செஞ்ச ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகும் வாய்ப்பே ஏற்படுத்தியது அவங்களுக்கு. அதுக்கு தான் ரயில்வே ட்ராக் இதெல்லாம் போடுறது. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி, முன்னாடி சொல்லிட்டேன், துணியை வச்சே சொல்லியாச்சு. இந்தியாவில் பழமையான தொழில் நெசவு தொழில், அதாவது 2ஆம் நிலை தொழில். மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாத்திரம் தான் 2ஆம் நிலை தொழில். சரி, இந்திய நெசவாளரின் மிகவும் சிறப்பு வாய்ந்த திறன்கள், குறைந்த உற்பத்தி செலவு ஆகியவை ஐரோப்பிய உற்பத்தியாளர் கடுமையான போட்டி அளித்தது. ரொம்ப காலமாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நெசவு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கம்மியான ரேட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போட்டி. அப்போ நம்ம துணியை விட என்ன பண்ணணும், கம்மியான ரேட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் எதை கொண்டு வரான், மெஷினை கொண்டுட்டு வரான். மெஷினே அதுக்கு தான். நம்ம 10 ஆள், ஒரு ஆள் ஒரு வேஷ்டியோ சேலையோ தயாரிக்கிறதுக்கு கையில் நெய்யணுன்னா 1 வாரம் ஆகும். மெஷின் என்ன பண்ணுச்சு, ஒரே நாளில் 10 வேஷ்டி தயாரிச்சு. புரிஞ்சுதா? அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன ஆகுது, கம்மியாகுது. இப்போட்டி இங்கிலாந்தின் காட்டல் ஜின்
பறக்கும் எரிநாடா, நூற்கும் ஜென்னி மற்றும் நீராவி இயந்திரம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போட்டி தான் காரணம். ஓகேவா? அவை நெசவு உற்பத்தி பெரிய அளவில் உருவாக்க உதவியது. உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் விற்கிறான். பிரிட்டனில் உற்பத்தியான பொருட்கள் சந்தையாக இந்தியா மாறியது. இந்தியா மட்டும் இல்லை, சந்தைனா விற்கிற இடம், நம்ம தான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம பொருளோட சீப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணுறான். முன்னாடி சொன்ன கதை அதெல்லாம். பகுதி நேர வேலையாக நூற்பு மற்றும் நெசவு மூலம் தங்கள் வருமானத்தை ஈடு செய்த விவசாயிகள் பார்த்துருப்போம். முன்னாடியே விவசாயம் செஞ்சுக்குவான். விவசாயம் இல்லாதப்ப என்ன பண்ணுவான்? பகுதி நேர வேலையாக நம்ம நெசவு தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தொழில் அவுட்டு. அப்புறம் வறட்சி வரும், பஞ்சம் வரும், தொழில் போச்சு. மெயினாக அந்த தஞ்சாவூர், தஞ்சை டெல்டான்னு சொல்கிறாங்களே, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், அங்கே இருந்த மக்கள்லாம் நிறைய பேர் வறட்சி. ஃபஸ்ட்டு கூப்பிடாமல் போக மாட்டாங்க. இந்த வேலை இழப்பு இதெல்லாம் ஏற்பட்ட உடனே வேறு வழி இல்லை, இங்கிலீஷ்காரன் கூட போய் எல்லா ஊருக்கும் வேலைக்கு போகிறான். பர்மா, இங்கே பர்மா, இங்கே இதுதான் பர்மா, இங்கெல்லாம் போவாங்க. ஹாங்காங், ஸ்ரீலங்கா, அங்கே தான் வேலைக்கு போவான். வறட்சினால தான் போகிறானுங்க அங்கே. நீங்கள் சொல்லியிருப்பேன். அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இதான் சவுத் ஆஃப்ரிக்கா. எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் பிஸ்னஸ் பண்ணானோ அங்கெல்லாம் போகிறானுங்க வேலை தேடி. அப்படி போனவங்க தான் நம்ம முன்னோர்கள். இதன் விளைவாக பகுதி நேர வேலையாக நூற்பு நெசவு மூலம் தங்கள் வருமானத்தை ஈடு செய்த விவசாயிகள் பயிரிடுவதை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. பயிரும் மழை பெய்யாது. அப்போ என்ன பண்ணும்? வேலைக்கு வேறு எங்கேயாவது போகணும். வாழ்வாதாரத்தை இழந்தன. லைவ்லிஹுட்டும்பாங்க. வார்த்தையை பிரிச்சிங்கன்னு அர்த்தம் தெரியும். வாழ்க்கைக்கு ஆதாரம். வாழ்க்கைக்கு ஆதாரம் என்னது? உணவு, உடை, இருப்பிடம். அதான் வாழ்க்கை வாழ்கிறதுக்கான முக்கியமான வேலை. அதெல்லாம் எங்கே கிடைக்கும்? வேலை செஞ்சோம்னா வருமானம் வரும். அதான் வாழ்வாதாரம். மேலும் பழமையான தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட இந்திய பொருட்கள், இங்கிலாந்தில் இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருட்கள் போட்டியிட முடியவில்லை. அவன் பொருளோட நம்மளால் என்ன பண்ண முடியல? போட்டியிட முடியவில்லை. இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலாம் கொண்டு வந்துடுவானுங்க. ஃபஸ்ட்டு அவங்க நாட்டில் தான் ஃபேக்ட்ரி வச்சுருப்பானுங்க. அப்புறமேல என்ன பண்ணுவானுங்க? அங்கே சம்பளம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் கொடுத்தாலும் சம்பளம் அதிகம். மெஷின் வந்தோன்னா வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் லாபம் சம்பாதிக்கணும். அவங்க ஊரில் ஒருத்தனுக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்தா நம்ம ஊருக்காரனுக்கு 5 ரூபா கொடுத்தா போதும். அப்போ 95 ரூபா லாபம் இன்னும் அதிகமாகும். அப்புறம் வந்து நூற்பாலையில் இங்கே நிறுவானுங்க. இங்கே நெஞ்சு எல்லா ஊருக்கு எடுத்துகிட்டு போவானுங்க. தாதாபாய் நெஹ்ருஜியின் செல்வ சுரண்டல் கோட்பாடு. இப்போ நான் சொன்ன கதை தான் செல்வ சுரண்டல். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்? வரி வசூலிக்கிறான். அதுலேயே என்ன பண்ணுறான்? ரா மெட்டீரியல் இங்கேருந்து வாங்கிக்கிறான். 100 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்குவான். அதை எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு கொண்டு போவான். 1000 ரூபாய்க்கு துணியை நெஞ்சு கொண்டு வருவான். அந்த 1000 ரூபாயில் நம்ம நாட்டு மக்களுக்கு எவ்வளோ வருமானம்? 100 ரூபா ரா மெட்டீரியல் மட்டும்தான். மிச்சம் 900 ரூபா யாருக்கு வருமானம்? அவன் நாட்டுக்கு போயிடுச்சு. அவன் நாட்டு மக்களுக்கு போயிடுச்சு. அதுதான் சொல்கிறார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நெஹ்ருஜி. அவர் எழுதின இதுதான் செல்வ சுரண்டல் கோட்பாடு. அதை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி முதல்ல இந்தியாவுக்கான இந்த புக்கில் தான் போட்டிருப்பார். அந்த புக்குக்கு பேர் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு வரும். அதில் சொல்லியிருப்பார். அதில் தான் என்ன சொல்லியிருப்பார்னா, ஜிடிபி கால்குலேட் பண்ணியிருப்பார். முதல்ல இந்தியாவுக்கான நாட்டு வருவாயை கணக்கிட்ட முதல் ஆள் யாருன்னு கேட்டாலும் இவர் தான். அந்த புக்கில் தான் சொல்லியிருப்பார். பார்ப்போம். ஆங்கிலேயர்களின் வர்த்தக கொள்கை. வர்த்தக கொள்கைனா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது. அவங்க நாட்டோட பொருள் வருதில்ல, அதுக்கு டேக்ஸ் இருக்காது இந்தியாவுக்குள்ளே வர்றது, அல்லது கம்மியாக இருக்கும் டேக்ஸ். அதே நம்ம நாட்டு பொருளை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னாக்கா டேக்ஸ் அதிகமாக போடுவான். அவனுக்கு தேவையான ரா மெட்டீரியல் கம்மியாக போட்டுக்குவான். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அதில் டேக்ஸ் அதிகமாக போட்டுக்குவான். இந்திய உள்நாட்டு தொழில்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கிழக்கிந்திய கம்பெனியால் பின்பற்றப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை. அதாவது அவன் நாட்டு பொருளை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு வந்து எப்படி வேணாலும் விற்றுக்கலாம், வரியே கிடையாது. அதான் சொல்கிறாங்க.
இந்தியர்கள். அதனால் என்னாச்சு, அவன் பொருள் வரி இல்லாமல் இந்தியாவுக்கு வருது, கம்மியான ரேட்டுக்கு வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடக்க விலையோட நம்ம கம்மி ரேட்டுக்கு விற்கிறான் நம்ம பொருளை. ஸோ கம்மி ரேட்டுக்கு போதா பொருள், லாபம் இல்லை. பொருள் தயாரித்து விற்கிறா, லாபம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான், தொழிலை விட்டுட்டு போயிடுவான். இதான் சொல்கிறாங்க. மலிவான விலையில் இந்திய தயாரிப்பு பொருட்களை பெருமளவுக்கு வாங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் லாபத்திற்கு விற்க வேண்டும். அதேமாதிரி ஒரு சில பொருள் அவன் தயாரிக்க மாட்டான், இங்கே தயாரிக்கிற பொருளை கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் எல்லா நாட்டிலையும் கொண்டு போய் விற்கிறது. இது இந்திய பாரம்பரிய தொழிலை வெகுவாக பாதித்தது. கம்மி ரேட்டில் வாங்குவான், அடித்து வாங்குவான் விலைக்கு. அப்போ நம்மளால் என்ன ஆகும், லாபம் இருக்காது, செய்கிற வேலைக்கு கூலி கிடைக்காது, அப்புறம் வேலையை விட்டுட்டு போயிடுவான். அதே மாதிரி இந்தியாவின் வர்த்தக நலனுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டணம்னா டேக்ஸு. அவன் பொருள் சேலாகணும், அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் போட்டுக்குவான். நம்ம பொருள் மேலே டேக்ஸ் அதிகப்படுத்திடுவான், அவன் பொருளுக்கு டேக்ஸ் கம்மியாக போடுவான், அதில் டேக்ஸ் இருக்காது. அப்போ அவன் பொருள் கம்மி ரேட்டுக்கு விற்கும், அவன் பொருளை வாங்குவாங்க. நம்ம பொருள் அதிக ரேட்டுக்கு விற்கும், நம்ம பொருளை வாங்க மாட்டோம், நம்ம மக்களே வாங்க மாட்டான். அப்போ அந்த தொழில் தயாரிக்கிறான்ல, அந்த தொழில் செஞ்சவனுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடும். பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்திய பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்பட்டன. நம்ம பொருள் பிரிட்டனுக்கு போனாக்க, அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, ரா மெட்டீரியல் கம்மி டேக்ஸ் போட்டுருவான். துணி ஏதாவது நெஞ்சு பிரிட்டனுக்கு கொண்டு போய் விற்கலான்னு போட்டாங்க, அங்கே டேக்ஸ் அதிகமாக போட்டுருவான். அப்போ அவங்க ஊர்லேயும் நம்ம பொருளை விற்க முடியாது, அதான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆங்கில பொருட்கள் பெயரளவில் மட்டுமே வரி, பேருக்கு சும்மா. தொழில் மயம் அழிதல், பழைய தொழில் மயம்லாம் அழிஞ்சிடும், புது தொழிற்சாலையெல்லாம் வரும், பின்னாடி பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில், 19ஆம் நூற்றாண்டுனா எப்போ, 1801 1850 வரைக்கும் முதல் பாதி சொல்கிறாங்க. 1900 வரைக்குமே 19ஆம் நூற்றாண்டு முதல் பாதி. மேற்கத்திய நாடுகள் தொழில்மயமாக்கலை அனுபவித்து வந்த அதே வேளையில் இந்திய தொழில்துறையானது வீழ்ச்சி காலத்தை, மேற்கத்திய நாடுகள் அப்படின்னா அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அங்கே எல்லாம் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி இயந்திரங்கள் இதெல்லாம் போட்டு தொழில்மயமாகிட்டே வருது. நம்ம ஊரில் தொழிற்சாலையெல்லாம் என்ன வராங்க, மூடிக்கிட்டே வரான். தொழிற்சாலைலாம் கைவினை பொருள் வீட்டிலே செஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் மூடுறாங்க. பாரம்பரிய இந்திய கைவினை தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்பாடு மற்றும் தேசிய வருமானத்தில் வீழ்ச்சி. தேசிய வருமானம்னா என்ன அர்த்தம், ஒரு நாட்டில் உள்ள எல்லா மக்கள், ஒரு 100 பேர் இருக்கான் ஒரு நாட்டில், 100 பேருக்கு இந்த வருஷம் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அதான் வந்து என்னது, தேசிய வருவாய். தேசிய வருவாய் நாட்டோட வருவாய் கிடையாது, அரசாங்கத்தோட வருவாய் கிடையாது, அந்த நாட்டு மக்களோட. தேசியம்னா நாட்டு மக்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் விவசாயிலாம் நெசவாளருக்கெல்லாம் வேலை போச்சா, அப்போ அவனுக்கு வருமானம் வராது, அப்போ ஜிடிபி என்ன ஆயிரும், அதை தான் சொல்கிறாங்க. தேசிய வருவாய் வீழ்ச்சி, தொழில்மயம் அழிதல் என குறிக்கப்படுகிறது. இங்கே உள்ள தொழிலெலாம் அழிஞ்சு போச்சு. ஒரு சக்தி வாய்ந்த தொழில்துறை அமைப்பு, மிகப்பெரிய இயந்திரங்கள், பெரிய அளவிலான உற்பத்தி ஆகியவற்றை பின்புலமாக கொண்ட வெளிநாட்டு தொழில்களுடன் இந்திய கைவினை தொழில் என்ன பண்ண முடியல, போட்டி போட முடியல. ஏன்னா பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்கான், மெஷின்லாம் வச்சுருக்கான், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்மளால் சின்ன சின்ன கைவினை பொருள் கையில் தயாரிக்கிறான், நம்ம 100 ரூபாய்க்கு விற்றோம்னா அவன் 50 ரூபாய்க்கு விற்கிறான் அதே பொருளை, தரமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் விட்டு பேசின கதையே பேசுகிறானுங்க. சூயஸ் கால்வாய் கட்டுமானத்திற்கு பின்பு இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை சந்தித்தது. சூயஸ் கால்வாய் கேனால் அப்படிம்பாங்க. மனுஷனா ஆர்டிஃபிஷியலாக வெட்டணும் அப்படின்னா அதுக்கு பேர் கால்வாய், தண்ணி போகக்கூடியது நீர்நிலை, அது ஒன்று. அந்த மாதிரி சூயஸ் இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்துமஸ்னால் என்ன சார், 2 பெரிய லேண்டை இணைக்கக்கூடிய ஒரு சின்ன லேண்டு. இது பாருங்கள், இதுதான் இஸ்துமஸ். இது பனாமா இஸ்துமஸ், இதுதான் பனாமா கால்வாய். இதெல்லாம் அப்புறம் கட்டுவாங்க இந்த 1860களில். ஏன்னா கப்பலில் இங்கேருந்து பொருளை இப்படி எடுத்துகிட்டு வரணும், இங்கே சுற்றிட்டு வரணும், செலவு அதிகமாகுமா. அப்போ இங்கே உள்ள நாட்டு ராஜாவோட பேசி இந்த இடத்த என்ன பண்ணிட்டான், இதான் வந்துட்டு செங்கடல், ரெட் சி. இது மத்திய தரைக்கடல், மெடிட்ரேனியன் சி. இந்த இடத்துல என்ன பண்ணால் 2 வெட்டி விட்டு, இந்த லேண்டை வெட்டி விட்டு அணைச்சிட்டான் தண்ணியை. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கப்பல் போய் தட்டி நின்றுச்சு, பயங்கர பாதிப்புன்னு சொன்னாங்களே. அதுதான் இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வரத என்ன ஆயிடுச்சு, ஷார்ட்கட்டில் போட்டான், இப்படி வந்தால் போகணும். பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. நம்ம தூரம்
அப்போ என்ன போக்குவரத்து செலவு கம்மியாயிரும். ஷார்ட் பீரியடில் அங்கேருந்து பொருள் வந்துடுங்க. அதுவும் ஒரு பெரிய அடி நமக்கு இந்தியர்களுக்கு. முன்னாடியே கம்மி ரேட்டில் தான் விற்றான், இப்போ இன்னும் கம்மி ரேட்டில் விற்பான். குயிக்காக வந்துடும் பொருள் உற்பத்தி ஆகி. அதெல்லாம் ஏனென்றால் இது போக்குவரத்து செலவினை குறைத்தது. அதுக்கு பேர் தான் சூயஸ் கால்வாய். குறைத்ததுடன் இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவானதாக மாற்றியது. இன்னும் மலிவானதாக ரொம்ப சீப்பாக கிடைக்குது. நவீன தொழிற்சாலையின் அதிகமான வேலைவாய்ப்புகளும் வருமான ஈட்டும் விளைவுகளும் கைவினை தொழில் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். நவீன அவங்க நாட்டில் நவீன தொழிலகங்களின் தொடக்கம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டானுங்களா, நம்ம கைவினை பொருள் எல்லாம் காலி. இப்போ என்ன பண்ணுறான், அவன் நாட்டு ஃபேக்ட்ரிலாம் நம்ம நாட்டில் வந்து தொடங்குறான். அந்த பாட்டு இது. இவெல்லாம் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ கம்மி சம்பளத்தில் இவனெல்லாம் வேலைக்கு உட்கார வைப்பானுங்க. அவனுக்கு வந்து இங்கே மெயினாக நெசவு தொழிற்சாலைகளை நிறையா உருவாக்குவாங்க. நெசவு தொழிற்சாலை, அப்புறம் கட்டுமானத்துக்கு தேவையான சணல் இருக்குல்ல, அந்த சணல் ஃபேக்ட்ரி இதெல்லாம் இங்கேயே உருவாக்குவாங்க. சீப் லேபரர்ஸ். அவங்க ஊரில் 100 ரூபா கொடுத்தா அதே வேலை இங்கே 10 ரூபா 5 ரூபா கொடுத்தா போதும். நம்ம மாடு மாதிரி வேலை செய்வோம். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியாவின் தொழில்மயமாக்கலின் இந்த வருங்க இதெல்லாம் அந்த படமாக போட்டிருக்கான். இதெல்லாம் கூட கொடுத்துட்டு கேட்பான், பார்த்துக்கங்க இது என்ன கடல், இது என்ன கடல். புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணாதீங்க. புக்கில் உள்ளதை அப்படியே புரிஞ்சுக்கங்க. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது. நோட் பண்ணிங்க, ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். நடுப்பகுதியில் தான் இங்கே 19ஆம் நூற்றாண்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன ஆயிடுச்சு, இங்கே உள்ள தொழிலெலாம் அழிஞ்சு போச்சு. நடுப்பகுதியில் இங்கே ஃபேக்ட்ரியை கொண்டுட்டு வரோம். நவீன தொழில்துறையின் தொடக்கமாக முக்கியமாக சணல் சொன்னாலையா, சணல், பருத்தி, எஃகு தொழிற்சாலை, இரும்பு. இந்தியாவில் உலகத்திலே அதிகமாக இன்னமும் இந்தியாவில் இரும்பு கிடைக்கிது. சீனாவுக்கு அப்புறம் நம்ம தான் அதிகம். அது ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம தான். ஸோ இரும்பெல்லாம் வெட்டி எடுத்து ரயில்வே ட்ராக்கு போடணும், ரயில் தயாரிக்கணும், மெஷின்லாம் தயாரிக்கணும். இதுக்கெல்லாம் எது முக்கியம், இரும்பு. இங்கே உள்ள ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் காருக்கு தயாரித்து எல்லாத்தையும் மெஷின்லாம் தயாரித்து இப்போவும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் நம்ம ஊரில் இப்போ பார்க்குறீங்களே சிப்ஸ் தயாரிக்கிற இயந்திரம்லாம், அந்த இயந்திரம்லாம் எங்கே தயாரிக்கப்பட்டது, யூரோப்பில். நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டதில்லை. இங்கே உருளைக்கிழங்கு கொட்டுவான், எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அங்கே கடைசியில் என்ன ஆகும், பாக்கெட்டில் பேக்கிங் ஆகி வரும், எடுத்து ஒரு ஆள் அடிக்கிட்டு இருப்பான். அதனால தான் 5 ரூபாய்க்கு குர்குரே, லேஸ் இதெல்லாம் கிடைக்கிது நமக்கு. 5 ரூபாய்க்கு இருக்குது தானே, 5 ரூபா தானே. அந்த இயந்திரம் 1 கோடி 2 கோடி வரும். அந்த இயந்திரம் 10 கோடி கூட வரும். அந்த இயந்திரம்லாம் யூரோப்பில் தான் தயாரிக்கிறாங்க இப்போ வரைக்கும். ரா மெட்டீரியல் எங்கேருந்து எடுத்துகிட்டு போவான், 1 லட்சம் 2 லட்சத்துக்கு நம்மகிட்ட இருந்து இரும்பு தான் வாங்கிட்டு போவான், அல்லது இரும்பை உருக்கி எடுத்துகிட்டு போவான். அங்கே நாட்டில் போயிட்டு இயந்திரமாக தயாரித்து 10 கோடி ரூபாய்க்கு விற்றுருவான். நம்மக்கிட்ட வாங்கினது எவ்வளோ, வெறும் 2 லட்ச ரூபாய்க்கு இரும்பு தாது, இரும்பு. அதான் 10 லட்சமே வச்சுக்கோங்க. அவன் தயாரிச்சுட்டு வந்து விற்றான்ல அந்த இயந்திரம் 10 கோடியாக இருக்கும். 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம தாது கொடுத்தோம், 10 கோடி. அவங்க நாட்டு வருமா 9 கோடியே 90 லட்சமா, 90 லட்சம். அவனுக்கு வருவாய். நமக்கு எவ்வளோ வருவாய் வரும், 10 லட்சம். அப்போ அந்த இயந்திரத்தில் எங்கேயே தயாரிக்கணும், இங்கேயே தயாரிக்கணும். அப்போ தான் வல்லரசாகும். எப்போ இங்கேயே தயாரிக்க முடியும் நம்மளால், புரிஞ்சு படித்தாதான் நடக்கும். சரியா? ஆமாம், புரிஞ்சு. எவ்வளோ இளைஞர் இருக்காம பாருங்க. இங்கிலீஷ் படித்தேன் பெருமையாக பேத்திக்கிறானுங்க. நான் அதுவே தப்புன்னு சொல்கிறேன். இங்கிலீஷ்லேயே படிக்கக்கூடாது முதல்ல. ஜப்பான்காரன் என்ன இங்கிலீஷ் படித்தான், அவன் தாய்மொழியில் படித்தான். உலகத்துலேயே அதிக இளைஞர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. நீங்களாம் எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சுன்னா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நம்ம தானே. அவன் பாருங்கள், நான் வித்தியாசமான ஆளுன்னு காட்டுறது தான் என்ன பண்ணுறான், அங்கங்கே பேண்ட்டை கிழிச்சிக்கிறான், டேட்டு போட்டுக்கிறான், விதவிதமாக கலரிங் பண்ணிக்கிறான். நான் வித்தியாசமான ஆளுன்னு காட்டணும். புரிஞ்சு படிச்சுன்னா என்ன பண்ணுவேன், நீ வித்தியாசமான பொருள் தயாரிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். நான் ஏதாவது கண்டுபிடின்னு ட்ரை பண்ணுவேன். புது பொருள் வரும். அப்போ தான் நாடு எங்கேயே போயிடும். ஆனால் நம்மளை என்ன பண்ணுறானுங்க, முட்டாளாகவே இருக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. சரி பார்ப்போம். வளர்ச்சி அடைய தொடங்கி அங்கே தான் 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் தொழில்கள் உருவாகுது. என்னென்ன தொழில், சணல், பருத்தி, எஃகு.
நிலக்கரி சுரங்க தொழில் வளர்ச்சி குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது. ஃபஸ்ட்டில் நிலக்கரி அந்தளவுக்கு வெட்டலைன்றாங்க. ரயில்வே மற்றும் சாலைகளின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டவுடன் தொழில்மயமாக்கல் தொடங்கியது. முதல் ரயில்வே ட்ராக்கு 1853. டல்ஹௌசி சொன்னால அவர் தான் கொண்டுட்டு வருவார். அதான் இடையில் 19ஆம் நூற்றாண்டின் இடையில் மத்தியில் தான். இந்த வளர்ச்சி நாட்டு மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை பெரிதும் பாதித்தது. எல்லோரும் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ரசாயனம், இரும்பு, எஃகு, சர்க்கரை தொழிற்சாலை, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, கண்ணாடி தொழிற்சாலை, நுகர்வோர் பொருட்கள், டீ தூள், காஃபி தூள்னால கன்சியூமர் குட்ஸு போன்ற தொழில்கள் வளர்ச்சிக்கு 2 உலகப் போர்களும் ஒரு உத்வேகத்தை அளித்தன. இந்தியாவில் முதல் உலகப் போர் 1919, 1914 19. ரெண்டாவது உலகப் போர் 1939 45. அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஃபுல்லாக. அங்கெல்லாம் பயங்கரமான சண்டை. அப்போ அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு தேவை இங்கே ஒரு 5 வருஷம், அங்கே ஒரு 5 வருஷம். அங்கே எந்த பொருளும் தயாரிக்க முடியல. அப்போ ஃபேக்ட்ரியெலாம் இங்கே தொடங்குறானுங்க. இங்கே தயாரித்து அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரியா? அதை தான் சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான், இந்த பொருள்லாம் தயாரிக்கக்கூடிய போன்ற தொழில்களின் வளர்ச்சிக்கு 2 உலகப் போர்களும் ஒரு உத்வேகத்தை அளித்தன. இந்த பொருளாக இங்கேயே தயாரிக்கலாம் ஃபேக்ட்ரி, அவங்க நாட்டுக்கு தேவை. ஏன்னா அங்கே தயாரிக்க முடியாது, ஒரு திடீர்னு குண்டை போட்டுருவான். சரியா? அடுத்தது, பெரும்பாலான ஆலைகள் பணக்கார இந்திய வணிகர்களால் அமைக்கப்பட்டன. நிறைய ஆலைகள் நம்ம ஆளுங்களும் துவங்குறானுங்க. ஏன்னா அங்கே பிரச்சனை, அவனும் பணத்தை கொண்டு வந்து முதலீடு போட முடியாது. ஏன்னா போர் நடக்குதில்ல, முதலீட்டெல்லாம் அதில் தான் போடுவானுங்க. அப்போ நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, பொருள் டிமாண்ட் இருக்குது, இவனால் முடிஞ்ச தொழிற்சாலை அவன் உருவாக்குறான். யார்? நம்ம ஊர் பணக்காரனுங்க. யார் பணம் வச்சுருந்தா? வணிகர்கள் இருப்பான். ஃபஸ்ட்டு அவன் பிராமணர்கள், வணிகர்கள், ஜமீன்தார்கள், இவங்க தான் தொடங்குவாங்க. தொடக்கத்தில் இந்த வளர்ச்சி பருத்தி மற்றும் சணல் ஆலைகளை அமைப்பதில் மட்டுமே இருந்தது. நம்ம ஆளுங்க உருவாக்குறது மெயினாக. தோட்டத் தொழில்கள், பிளான்டேஷன், இந்த காஃபி, தேயிலை, முந்திரி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தோட்டத் தொழில், பிளான்டேஷன் சொல்லுவாங்க. அவங்க நாடு குளிர் பிரதேசமாக ஏதாவது சூடாக குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது காஃபி, தேயிலை. சீனாவிலேருந்து காப்பி அடிக்கிறானுங்க. சீனாவிலேருந்து தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க. அதுக்காக சீதோஷண நிலை நம்ம ஊர்லேயே இருக்குது. வெப்பமண்டலத்தில் தான் இதெல்லாம் விளையும், காஃபி, தேயிலெல்லாம். மலை பிரதேசங்களில், வெப்பமண்டலத்தில் மலை பிரதேசங்கள். அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலையெல்லாம் இருக்குல்ல, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அங்கே இருந்த மரங்கள்லாம் அழித்து இந்த செடிகளை நடுறாங்க. தோட்டத் தொழில் முதலில் ஐரோப்பியர்களை ஈர்த்தது. பெருந்தோட்டத் தொழில் பெரிய அளவில் வேலைகளை வழங்க முடிந்ததென்றாலும் உண்மையில் இது பிரிட்டிஷ் சமூகத்தால் அதிகரித்து வரும் தேநீர், காஃபி, கருநீலச்சாய், இண்டிகோ ஆகியவற்றை தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தது. அவங்களோட தேவை. அதனால் இங்கே வேலை இல்லாமல் போனவங்களும் அங்கே போவான், அங்கே வேலைக்கு போயிடுவான். இப்போ கூட ஏதோ அந்த மக்களுக்கு தேனி பக்கத்தில் ஏதோ ஒரு மக்கள் தோட்டத்தில் இருந்தாங்களா, இஷ்யூ போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த மக்கள்லாம் கீழே இறக்குறாங்க. அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்ச மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வீடெல்லாம் கட்டி. ஏன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியா, பழைய ஃபாரஸ்ட், அதெல்லாம் அழித்து உருவாக்குனானுங்க. அந்த மக்கள்லாம் கீழே கொண்டு வரும். அங்கேருந்து போனவங்க தான் அவங்களாம். எனவே தான் தோட்டத் தொழில் ஆரம்பத்திலேயே தொடங்கப்பட்டது. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம், அஸ்ஸாமில், அங்கேயும் அஸ்ஸாம் எங்கே இருக்குது? இங்கே இன்னமும் தேயிலையில் நம்பர் 1 இந்தியாவில், ப்ரொடக்ஷனில் நம்பர் 1 இது அஸ்ஸாம் தான். 2வது நம்ம. அதே நேரத்தில் காஃபி தோட்டமும் தொடங்கப்பட்டது. தேயிலை தோட்டம் கிழக்கிந்திய பகுதியில் மிக முக்கிய தொழிலாக இருந்தது. காஃபி தோட்டமும் தென்னிந்தியாவின் நடவடிக்கையில் மையமாக இருந்தது. காஃபி தோட்டம், காஃபியில் நம்பர் 1 யாருனாக்கா கர்நாடகா, 2வது நம்ம. கிழக்கிந்தியானாக்கா அஸ்ஸாம், இதை சொல்கிறானுங்க. இங்கே தேயிலை தோட்டம் முக்கியம். அது அஸ்ஸாமு, டார்ஜிலிங் இதெல்லாம் வரும். இது இங்கே நம்மளதில் காஃபி.
அது ஏன் காரணம் நம்ம பயாலஜியில் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி முக்கிய தோட்ட தொழில் சணல். சணலை வந்து தோட்ட தொழில்னு சொல்ல முடியாது. அது ஒரு செடி வளரும், அதிக வெப்பம், அதிக தண்ணி இருக்கணும். வங்காளம் அங்கே நல்லாயிருக்கும். வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, அங்கெல்லாம் இந்த ஏரியாவில். எதுக்கு சார் சணல் வேணும்? தயாரிக்கிறான்லாம் பொருள், அதெல்லாம் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்ல, அதுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்றுமதி இறக்குமதிக்கு சணல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தொழில்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் பலரால் கட்டுப்படுத்தப்பட்டன. அவன்கிட்ட பணம் இருக்கும், ரிட்டையர்ட் ஆவான், நிறையா கொள்ளையடிச்சு வச்சுருப்பான், ரிட்டையர்ட் ஆவான், அந்த பணத்தை வச்சு அந்த தொழில் தொடங்குவான். நம்ம ஊரில் உள்ள பணக்காரனுங்க ப்ளஸ் இவனுங்க. இயந்திர அடிப்படையிலான ஃபஸ்ட்டு தோட்ட தொழில் முடிஞ்சிருச்சு. தோட்டத்தில் எதாவது என்னென்ன முக்கியமான பயிர்கள்? காஃபி, தேயிலை, சணல். எந்தெந்த ஏரியாவில்? தேயிலை எந்த பக்கம்? கிழக்கு இந்தியா. அங்கே காஃபி தெற்கு இந்தியா, நம்ம ஊர் கர்நாடகா, தமிழ்நாடுங்கெல்லாம். சணல் நான் சொன்ன மாநிலம்லாம். தேயிலை தோட்டம் இது வந்து இதுக்குள்ளே படம். அடுத்து இயந்திர அடிப்படையிலான தொழில். இந்தியாவில் 1854ஆம் ஆண்டு பம்பாயில் பருத்தி நூற்பாலை நிறுவியதுடன் ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வடிவிலான நவீன தொழிற்சாலை பிரிவு தொடங்கப்பட்டது. பம்பாயில் தான் ஃபஸ்ட்டு பருத்தி இயந்திர நூற்பாலை. மெஷினில் நூல் நூற்கிறாங்க. அதுக்கு முன்னால் மெஷின் கிடையாது, கையிலேயே நூற்பாங்க. இந்தியாவில் முதல் நூற்பாலை மெஷினில், இயந்திர நூற்பாலை 1854. எங்கே? பம்பாய். அடுத்து 1855 கல்கத்தா, ரிஷிரா அப்படின்ற இடத்துல ஹூக்ளி நதி. ஹூக்ளி நதி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஜிகிரதண்டா தூள் வடிவேல் இருக்கான்ல, தொங்க விட்டுருவானுங்களா அந்த கப்பலெல்லாம் கூப்பிட்டு போய், அந்த நதி தான் ஹூக்ளி நதி. கங்கையோட ஒரு கிளை நதி ஹூக்ளி. சணல் தொழிற்சாலை முதல் சணல் தொழிற்சாலை இந்தியாவில் 1855. அப்புறம் 1870 முதல் காகித ஆலை, அதுவும் கல்கத்தாவுக்கு பதில் பாலிகஞ்ச். கேட்பாங்க, ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. முதல் காகித ஆலை எங்கே, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பருத்தி ஆலைகள் இந்திய நிறுவனங்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டன. இந்திய நம்ம ஆளுங்க முதலீடு போட்டு. சணல் ஆலை பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானவையாக இருந்தன. சணல் பருத்தி ஆலையை அதிகமாக நம்ம வச்சுருந்தோம். பம்பாய் மற்றும் அகமதாபாத் குஜராத்தில் பருத்தி ஆலைகள் ஏற்படுத்தப்பட்டன. ஹூக்ளி ஆற்றங்கரை கொல்கத்தா சணல் ஆலைகள் பல்கி பெருகினாங்க. அங்கே தான் விலை சணல் அதிகமாக. ஏன் பம்பாய் அகமதாபாத்தில் பருத்தி ஆலைகள் இருந்துச்சுன்னா, இது வந்து தக்கான பீடபூமி. சணல் விளையிறதுக்கு ஏற்ற மண் அங்கே இருக்குது. சணல் பருத்தி விளையிறதுக்கு ஏற்ற மண் எது? கரிசல் மண். அது பீடபூமி. ஃபேக்ட் கொஸ்டின், இதெல்லாம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பருத்தி இப்போ பருத்தி அங்கே அதிகமாக விளைஞ்சதுனால மும்பையில், இங்கே அகமதாபாத். இந்தியாவின் மான்செஸ்டர், முன்னாடி மும்பை, இப்போ வந்து அகமதாபாத். கான்பூரில் கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலை முக்கியப்பட்டன. கான்பூர் இங்கே அந்த ஏரியாவில் தான் குளிர் பிரதேசம், அதனால். கனரக தொழில்கள், ஹெவி இண்டஸ்ட்ரி, காரு, பைக்கு, லாரி, பெரிய பெரிய மெஷின் இதெல்லாம் தயாரிக்கிற நிறுவனம், அதான் கனரக இயந்திரம். ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு எக்கு தொழில், எல்லாம் இரும்பு தானே அதெல்லாமே. 1874ஆம் ஆண்டு குல்டி நவீன முறை எக்கு தயாரிக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட். நவீன முறையில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1900 இரும்பு மற்றும் எக்கு தொழிலில் இந்திய மண்ணில் வேரூன்ற தொடங்கின. முதல் நவீன முறை இது. அது நிறையா நிறுவனம் இப்போ தொடங்க ஆரம்பிப்பாங்க. இருப்பினும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எக்கு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை ஜாம்ஷெட்ஜி டாட்டா பிர்லா சொல்கிறீங்களே, அவர் தான் சார். 1907 பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேயே ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் டாட்டா இரும்பு எக்கு தொழிற்சாலை நிறுவனார். இன்னும் இருக்குது, அதான் டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம், யார் கொண்டு வந்தாங்க, சரியாக எந்த இடத்துல? ஜாம்ஷெட்பூர். இங்கே இன்னமும் இரும்பு எக்கு தொழிற்சாலை இந்த ஏரியாவில் தான். ஏன்னா இங்கே தான் இரும்பு எக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த இடத்துல.
பீகார், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் இந்த ஏரியா. என்ன பீடபூமி இதுக்கு பேர்? சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஜாகிரஃபி பார்க்கும்பொழுது பார்ப்போம். அதை விட்டிங்கன்னா இரும்பு எங்கே கிடைக்கும்? கர்நாடகாவில். அங்கே தான் ஒருத்தன் ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டான், தூக்கி 7 வருஷம் ஜெயில் உள்ளே போட்டாங்க. மணல் குவாரியா? மணலில் போல் இருக்கு. ஆமாம். இந்நிறுவனம் 1911ஆம் ஆண்டு தேனிரும்பு மற்றும் சாஃப்ட் அயன் உலோக வார்ப்பு கட்டிகளை உற்பத்தி செய்தது. டிஸ்கோ 1907 நிறுவுறாங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது 11. தேனிரும்பு ப்ரொடக்ஷனை வந்து 1911. அதாவது ஒரு மிக்ஸ், ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்க, கார்பன் மிக்ஸ் பண்ணுவாங்க. 12 வந்துட்டு உலோக வார்ப்பு. நவீன தொழிலகங்களின் வளர்ச்சி 1861ஆம் ஆண்டு 2573 கிலோமீட்டர் ஆக இருந்த ரயில்களின் நீளம் 1853 தொடங்குறாங்க ரயில்வே ட்ராக் முதல்ல. அதிலிருந்து எத்தனை வருஷம்? 7-8 வருஷத்துக்குள்ளே 2573 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கான் ரயில்வே ட்ராக். அது 1914 55,773 கிலோமீட்டராக அதிகரிக்குது. அப்போ என்ன ஆகும்? அதிகமான சேல் ஆகும். அவ்வளோ தூரம் போய் பொருள்லாம் ரீச் ஆகும். அப்போ அதிகமாக சேலானா என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். அப்போ நிறைய தொழிற்சாலை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அதான் சொல்கிறாங்க. சூயஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கு இந்தியாவிற்கான தூரத்தை வெறும் 4830 கிலோமீட்டர். ஃபேக்டில் கேட்பான், பார்த்துக்கங்க. எந்த ரூட்டு? இந்த ரூட்டு வெறும் 4830 கிலோமீட்டர் தான். அதுக்கு முன்னாடி எப்படி இது பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டராக இருக்கும். இது நன்னம்பிக்கை முனை வழி. இது ஆக்சுவலாக இதான் நன்னம்பிக்கை முனை. ஏன் என்னன்னு பார்த்துருப்போம் வரலாற்றில். வரலாறு வராதவங்க ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து பாருங்கள். இப்போ நடுவில் வந்தால் புரியாது. இந்த குறைக்கப்பட்ட தூரம் இந்தியாவின் தொழில்மயமாக்கலுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. ஜாம்ஷெட்பூர், கொல்கத்தா, ரிஷியா, அந்த இடமெல்லாம், குல்டி, சௌராஷ்டிரா. சொன்னேன் இல்லையா? மகாராஷ்டிரா இந்த பார்டர். சௌராஷ்டிரா எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்? மணி, பெல், அப்புறம் பட்டு நூல்னு சொல்லுவாங்க. பட்டு நூல்காரங்கன்னு சொல்லுவாங்க சௌராஷ்டிராக்காரவங்கள. பருத்தி நெசவு இருக்குல்ல, அவங்க முக்கியமான தொழில். மேலும் உதவியது சுதேசி இயக்கத்தின் விளைவாக. சுதேசி இயக்கம்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம நாட்டு பொருளை வாங்கணும், வெளிநாட்டு பொருளை வாங்கக்கூடாது. அதான் சுதேசி இயக்கம். என்ன இளவரசன் சரியா? சுதேசி இயக்கம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க போராட்டம்? 1805. எதுக்கு சார் அப்படின்னாக்கா, இந்த கர்சன் ஒருத்தர் இருப்பாருங்க இந்தியாவில், வைஸ்ராயா கர்சன். அவர் என்ன பண்ணுவார்? அந்த கதையெல்லாம் நிறைய சொல்லாமல் விட்டானுங்க இவனுங்க. இதே ஹிஸ்ட்ரியே கெடுத்து வச்சுருக்கிறானுங்க. இதான் வங்காளம். அதை 2ஆக பிரிச்சுடுவார். கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் 2ஆக பிரிச்சுடுவார். கிழக்கு வங்கத்தில் அதிகமாக முஸ்லீம்கள் இருப்பாங்க சரியா? என்ன மோனிஷா? மேற்கு வங்கத்தில் முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க. பிரிப்பார் கர்சன் 1905. 1885 காங்கிரஸ் உருவாயிருச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ். மக்கள்கிட்ட நிறைய ஒற்றுமை ஏற்படுத்தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எல்லாம் கொஸ்டின் கேட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவனுங்களை பிரிக்கணும், என்னடா பண்ணுறது? இந்த இப்போ மாதிரியே தான் அங்கே துப்பாக்கி சூடு அதெல்லாம் இருக்குல்ல, மக்களை திசை திருப்புறது. மக்கள் சந்தோஷமாக இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க கவர்மெண்ட்டை. அதை கெடுக்கணும், அதுக்கான வேலை தான் இது. இவனுங்களோட சூழ்ச்சி தான் அதெல்லாம். அதேமாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? ஐயோ இவனுங்கள்ட்ட ஒற்றுமை வருது, என்னடா பண்ணுறேன்னு வங்காளத்தை 2ஆக பிரிக்கிறார். கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம். அப்போ இருந்த காங்கிரஸ் தலைவர்லாம் ஐயோ பிரித்தாளும் கொள்கை, இந்து முஸ்லீமுடைய பிளவை ஏற்படுத்துகிறானுங்க அப்படின்ட்டு பிரிக்காதான்னு போராட்டம் பண்ணுவாங்க. அந்த போராட்டம் தான் என்னது? சுதேசி இயக்கம். ஸ்வதேசி இங்கிலீஷில் வார்த்தையில் அர்த்தம் இருக்கும். சுயதேசியம் அப்படின்னு அர்த்தம். சுதேசினான்னு அர்த்தம், சுயதேசி. சுய என்னன்னு அர்த்தம்? நாமளே. நம்ம நாட்டு பொருளை வாங்க, வெளிநாட்டு பொருளை வாங்காதன்னு அர்த்தம்.
பிரிக்காதான்னு சொல்லி கேட்பாங்க, அவர் பிரிச்சிருவார். உடனே இந்த போராட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் இந்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே நம்ம வைக்கிற கோரிக்கை அங்கே கேட்காது. அப்போ இங்கே அவன் நாட்டு பொருளாக வாங்குறது குறைஞ்சிருச்சுன்னா அங்கே கார்பரேட் கம்பெனிங்களாம் அடி விழுகும். கார்பரேட் கம்பெனி யாரை போய் கேட்பான்? கவர்மெண்ட்டை கேள்வி கேட்பான், ஏன்டா அங்கே குறைஞ்சிச்சு அப்படின்னு. இதாங்க காரணம்னு தெரியும். அப்போ நம்ம நாட்டு பொருள்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும். அப்போ நம்ம நாட்டு ஆளுங்க தலைவரெல்லாம் இருக்கா, ஜமீன்தார் எல்லாம், அவங்கெல்லாம் புதுசாக நிறையா வெளிநாட்டு பொருளை வாங்கக்கூடாது, நம்ம பொருளை வாங்கணும்னு சொல்லி நிறையா ஃபேக்ட்ரிலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாவு சிதம்பரனார்லாம் இருக்கார்ல, கப்பல், ஏன் அவனோட கப்பலில் பொருளை ஏற்றணும், நம்ம கப்பலில் ஏற்றி கொண்டு போ, கப்பல்லாம் வாங்குவார். அப்புறம் தேசத்துறையின் தூக்கி உள்ள தூக்கி போட்டு அவர் காலி பண்ணுவானுங்க. அதெல்லாம் அந்த இயக்கத்துக்கு தான் கேட்கலாம் கேள்வியா. சரியா? எந்த ஆண்டு சுதேசி இயக்கம் வந்தது? கதையாக கேளுங்க தயவு செஞ்சு. சுதேசி இயக்கத்தின் விளைவாக பருத்தி ஆலைகள் 194லேருந்து 273 மாறுது. சணல் ஆலைகள் அதிகமாகுது, டபுள் ஆகுது. அப்படியே ஆங்கிலேயர் இந்தியாவில் அதிகாரத்தை பலப்படுத்தி அதன் மூலம் ஏராளமான வெளிநாட்டு தொழில் முனைவோர்களையும் வெளிநாட்டு மூலதனத்தையும் குறிப்பாக இங்கிலாந்திலிருந்து இருத்தனர். அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் நிறையா முதலீட்டாளர்கள் இங்கே வர வைக்கிறான், வர வச்சு பேங்க்கெலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ரயில்வே ட்ராக்கே ப்ரைவேட்டு தான் போடுவான். அதான் சொல்கிறாங்க. அதிக லாபம் ஈட்டும் இந்திய தொழில்துறைகள் வெளிநாட்டு முதலாளிகளை மிகவும் கவர்ந்தெழுத்தது. இங்கே வந்தால் நல்ல லாபம், பணத்தை கொண்டு வந்து போட்டு தொழில் தொடங்குறாங்க. ஏனென்றால் ஏன் அவனுக்கு அதிக லாபம் கிடைச்சிதுன்னு சொல்கிறான்? சீப் லேபரர்ஸ், சீப் ரா மெட்டீரியல்ஸ். தொழிலாளர் கம்மி ரேட்டில் கிடைச்சா கம்மி ரேட்டில் மூலப்பொருள் கிடைக்குது, அப்போ லாபம் அதிகம். எதுக்கு வெளிநாட்டு கம்பெனிலாம் இப்போயும் வந்து ஆரம்பிக்கிறாங்க, பிபிஓ கம்பெனிலாம். நம்ம சீப் லேபரர்ஸ், அவங்க ஊரில் $5000 கொடுக்கணும். ஒரு கணக்கு போட்டுக்கோ, $5000 எவ்வளவு? நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு? $1 எவ்வளவு? 80 ரூபா வச்சுக்கோங்க. 5 8 40, 4 லட்ச ரூபா கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க நாட்டில் கொடுத்தா 4 லட்ச ரூபா அவங்க நாட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும். நம்ம ஊரில் 40,000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவான்? அங்கேயே குடியே கிடப்பான் கம்பெனிலேயே. ஆமாவா? நடக்குதா? அப்போது இதோட பல மடங்கு மோசம். அப்போது புரிஞ்சுதா? அப்போ இதில் ஒரு லேபரருக்கு எவ்வளோ மிச்சமாகுது அவனுக்கு? 40,000 நான் சொல்கிறேன், 3,60,000 ரூபா மிச்சம். அவ்வளோ கொடுக்குவான். நான் இப்போ 20,000 ரூபா கொடுத்தா போதும், அப்பா வேலைக்கு போயிடுவான் நம்மளால். அப்போ ஒவ்வொரு லேபர்ட்டையும் எவ்வளோ மிச்சமாகுது அவனுக்கு? 3,40,000 ரூபா. அப்போ 10 பேர் வேலை செஞ்சானா எவ்வளோ மிச்சமாகும்? ஆல்ரெடி லாபம் தான் அவனுக்கு, இன்னும் லாபம் அதிகமாகும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பாருங்கள், அவங்க ஊரில் எவ்வளோ நேரம் வேலை செய்வான் பாருங்கள். அமெரிக்கா, இங்கிலாந்தெல்லாம் எவ்வளோ நேரம் வேலை செய்வாங்க தெரியுமா? கரெக்டாக 8 மணி நேரம். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். 10 மணிக்கு வந்தானா நடுவில் 1 ஹவர் லஞ்சுனாக்கா 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பான். அது வாரத்தில் 5 நாள் தான் வேலை செய்வான். சரியா? வெள்ளிக்கிழமை சீக்கிரமே கிளம்பிடுவான், ஏன்னா 2 நாள் அவுட்டிங் போவான் அவங்க ஆளுங்க. சனி ஞாயிறு என்ஜாய் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக தான் வருவான். அவ்வளோதான் அவனோட வேலை. நம்ம ஆளுங்க எவ்வளோ நாள் வேலை செய்கிறான்? வாரத்தில் 7 நாள் வேலை செய்வான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வான். அது மூலியமாக லாபம். அதனால தான் இந்தியாவை தேடி வராங்க அவங்களாம், மலிவாக கிடைத்தன. லாபத்துக்கு காரணம். மேலும் இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளில் இருந்த சந்தையை வழங்க அவன் பொருளை இங்கே தயாரித்து இங்கேயே விற்றுடலாம். மக்கள் தொகை அதிகம் இல்லை, பொருள் தயாரித்தா போதும், அது விற்கணும்ல. சிஐஐ முடிச்சிடலாம், முடிச்சுட்டு போகலாம் இன்றைக்கி இந்த பாடத்தை. இப்போ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இன்னும் இருக்குது. தொழில் நடத்துகிறாங்கள பெரிய பெரிய கம்பெனி, அவங்களுடைய கூட்டமைப்பு இது. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு என்பது இந்தியாவில் உள்ள ஒரு வணிக சங்கம். இது ஒரு அரசு சாரா லாப நோக்கமற்ற தொழில்துறை வழிநடத்துதல் மற்றும் தொழில்துறை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு. எல்லா தொழில்துறையும் வழி நடத்தக்கூடிய அமைப்பு. எல்லா தொழிலினுடைய முதலாளிகள்லாம் அதில் மெம்பராக இருப்பாங்க. சரியா? லாப நோக்கமற்றது, அரசாங்கத்துக்கு கிடையாது. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். சரியா? ரைட். 1985 உருவாக்குறாங்க.
தனியார் மற்றும் பொதுத்துறைகளை உள்ளடக்கிய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் இருந்தும் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்தும் 9000 உறுப்பினர்களை கொண்டது. அது அப்போது சிறு ஸ்மால் அண்டு மார்ஜினல் என்டர்பிரைசஸ், எஸ்எம்இனா ஸ்மால் அண்டு மார்ஜினல் என்டர்பிரைசஸ். அடுத்து எம்என்சி அப்படின்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். மல்டிநேஷன் அப்படின்னா ஒரு நிறுவனம் நிறையா நாடுகளில் அதோட கிளையை வச்சுருந்தா அதான் மல்டிநேஷ்னல் கம்பெனி. பன்னாட்டு நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. எந்த வருஷம் உருவாக்குனாங்க, எவ்வளோ பேர் சேர்ந்து? இந்தியாவில் தொழிலக வளர்ச்சியின் கனவை நனவாக்கும் தான் இந்திய அரசு சில தொழில்துறை கொள்கைகள், தொழில்துறைக்குன்னு கொள்கை வச்சுருக்காங்க. எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம். முதல் தொழில்துறை கொள்கை எப்போ வந்துச்சு? 48 48 இந்தியாவோட முதல் தொழில் கொள்கை பிரின்சிபல். நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தொழில் நிறுவனங்கள்லாம் தொழில் தொடங்குவாங்க. 5 ஆண்டு திட்டங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளது. அது முடிஞ்சு போச்சு. 5 ஆண்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. 2வது 5 ஆண்டு திட்டத்தில் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. படிச்சிருப்பீங்க. முதல் 5 ஆண்டு திட்டத்தில் விவசாயத்துக்கு. அப்போ தான் டேம்லாம் நிறைய கட்டுவாங்க. காமராஜர் கட்டுறான்னாங்களே, அது முதல் 5 ஆண்டு திட்டத்தில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து டேம்லாம் எங்கெல்லாம் கட்டுவாங்க. அங்கேருந்து தான் நிதி கிடைக்கும். அதை பற்றி நம்ம எக்கனாமிக்ஸில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். 2வது 5 ஆண்டு திட்டத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தொழில்துறைக்கு, 2ஆம் நிலை தொழிலுக்கு. மெகலனோமிஸ் பிளான் அப்படிம்பாங்க. அதை சரியா, அதை பற்றி எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம். மேலும் முதல் தொழில் கொள்கை 1948ஆம் ஆண்டு தொழில் கொள்கை. அரசாங்கம் தொழில்துறையில் நேரடியாக பங்களிப்பை வெளிப்படுத்துகிறது. அரசாங்கமே தொழிலை தொடங்குவாங்க. முக்கியமான தொழிலாம் அரசாங்கம் வச்சுக்கும். தனியார் ஒரு சில தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பிரித்து விட்ருவாங்க. அதெல்லாம் இப்போ ஒழிச்சிட்டு வராங்கன்னு எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். தொழில் முனைவோராகவும் இந்த தீர்மானம் தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோராகவும் அதிகார மையமாகவும் அரசின் பங்கினை வரையறுத்தது. அதிகாரமான அரசாங்கம் தான் எல்லா தொழிலும் தொடங்குவாங்க மேக்சிமம். அப்புறம் 1956 2வது தொழில்துறை கொள்கை. 3 வகையாக பிரிக்கிறாங்க. அட்டவணை 1, 2, 3. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். அட்டவணை 1 யார் மட்டும் செய்வாங்க? அரசாங்கம் மட்டுமே செய்யும். அட்டவணை 1ல் இருக்கக்கூடியது அணுசக்தி, மின்சாரம், இரும்பு எக்கு, இதெல்லாம் முக்கியமானது. அட்டவணை 2ல் அரசாங்கம் தனியார் 2 பேர் சேர்ந்து செய்கிறது. இதெல்லாம் கடல் போக்குவரத்து, இயந்திர கருவிகள், அலுமினியம், நெகிழி, உரங்கள் 2 பேர் சேர்ந்து செய்வாங்க. மீதமுள்ள தொழில்கள் எல்லாமே இதெல்லாம் போக மீதமுள்ள தொழில் தனியார் தள்ளி விட்டாங்க. நீங்கள் செஞ்சுக்கலான்ட்டாங்க. இது அரசாங்கம் தனியார் 2 பேர் சேர்ந்து செய்வான். இது தனியார் மட்டுமே செய்வான். சரி, இதெல்லாம் நம்ம ஜாகிரஃபியில் படிப்போம், எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். திரும்ப அங்கே கொடுத்துருக்கானுங்க. சரி, மூலப்பொருளின் அடிப்படையில் ஒரு தொழிற்சாலைக்கு மூலப்பொருள் எங்கேருந்து வருது, அந்த அடிப்படையில் டீட்டெயில்டாக நம்ம ஜாகிரஃபியில் படிப்போம். இங்கேயும் பாருங்க கேட்பாங்க. வேளாண் அடிப்படையிலானது மற்றும் கனிம அடிப்படையிலானது. இங்கிலீஷில் அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. எங்கேருந்து வருது? இப்போது இரும்பு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அது மூலப்பொருள். கனிம அடிப்படையிலான இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி. இது இருக்குல்ல, அரிசி ஆலை, ஹோட்டல், அதெல்லாம் வேளாண் அடிப்படையிலான தொழிற்சாலை. முக்கிய தொழில், அடிப்படை தொழில், முக்கிய தொழில்னு 2ஆக பிரிக்கிறாங்க. பேசிக் இண்டஸ்ட்ரி, இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை விட்டுருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. உரிமத்தின் அடிப்படையில் யாருக்கு சொந்தம், யார் முதலீடு போட்டிருக்கா அப்படின்னு அர்த்தம். பொதுத்துறை, அரசாங்கம் முதலீடு போட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் பொதுத்துறை, பப்ளிக் செக்டார். அரசாங்கம் எல்லாம் மற்றவங்க போட்டானது அதுக்கு பேர் தனியார் துறை. அடுத்து கூட்டுறவுத்துறை, பொதுமக்களோடது. இதை பற்றி அப்புறம் பார்ப்போம், எக்கனாமிக்ஸில் சொல்கிறேன், இங்கே வேண்டாம். வளர்ச்சி பல்வேறு காலகட்டங்கள், 50லேருந்து 65 வரைக்கும் ஃபஸ்ட்டு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான நுகர்பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டன. தொழில்துறை பலவீனமான உள்கட்டமைப்புடன் வளர்ச்சி அடையாமல் இருந்தது. வளர்ச்சி அடையலை ஃபஸ்ட்டு பார்ட்டில்.
92க்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறதெல்லாம், இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் 92க்கு அப்புறம் 2000 வரைக்குமே பார்த்துக்கோங்க. 2000 2005 வரைக்குமே ஸ்டேட் பேங்க் இருக்குல்ல, இப்போ உள்ள பேங்க்லாம் பாருங்கள், கவர்மெண்ட் பேங்க், அது உள்ளே என்ட்ரானிங்கன்னா பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும், பூத் பங்களாம்பா. இந்த சந்திரமுகி படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதே மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த எல்பிஜி பாலிசி வந்தோடனே தான் என்ன ஆகுது, மாறுது 1992க்கு அப்புறம். அது மாதிரி ரோடெல்லாம் நீங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்காது. அது கிராமத்தெல்லாம் ஒரு பஸ்ஸு தான் போகும். அந்த ஒரு பஸ்ஸில் பின்னாடி 2 டயர் இருக்கா, ஒரு டயர் தான் தார் ரோட்டில் இருக்கும், ஒரு டயரு வெளியில் சும்மா போயிட்டே இருக்கும், பள்ளமாக இருக்கும். 2 பஸ் வருதுன்னு வச்சுக்கா, சிட்டியிலேருந்து இப்போ இங்கேருந்து ஆத்தூருக்கு போகுது, எதிரில் ஒரு பஸ் வருது, இந்த ஒரு பஸ் வருது, இந்த பஸ் ஓரமாக போய் நின்றுனோன்னா அவன் சுற்றிட்டு போவான். இந்த மலை பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. அந்த எல்பிஜி பாலிசி வந்ததுக்கப்புறம் தான் மாறும். எல்பிஜி பாலிசி 1991, அதான் நவீனமயமாக்கல். அது பின்னாடி வருது பார்ப்போம். இது அப்போ 50லேருந்து 65 வரைக்கும் தொழில்நுட்பத்திறன் குறைந்த அளவிலேயே இருந்துச்சு. டெக்னாலஜி இந்த அளவுக்குலாம் இல்லை. முதல் 5 ஆண்டு திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. முதல் 3 அவைகள் நோக்கம் சுதந்திர இந்தியாவின் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் பெரும்பாலும் மூலதன பொருட்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும். மூலதன பொருள்னால் எது சார்? எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ரா மெட்டீரியல்ஸ் கிடையாது, மூலதனம். மூலப்பொருள் சொல்லலை, மூலதன பொருள். மெஷினு, டிராக்டரு, வாகனம், இதெல்லாம் மூலதன பொருள். அதை வச்சு இன்னொரு பொருள் தயாரிப்பாங்க, கேபிட்டல் கூட்ஸ் அப்படிம்பாங்க, மூலதன பொருள். நமக்கு இருக்கா? இதில் தான் தேய்மான கால்குலேட் பண்ணுவோம். இதன் விளைவாக காலகட்டத்தில் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஒரு துரிதமான வளர்ச்சியில் இருந்தது. எப்போ? 1950லேருந்து 65க்குள்ள. அடுத்தது தொழில்துறை வளர்ச்சி 65லேருந்து 80, 2வது காலகட்டம். முதல் 3 5 ஆண்டு திட்டங்கள் பெரும்பாலும் மூலதன பொருள் துறையில் வளர்ச்சி செலுத்தியதால் நுகர்பொருள், மக்கள் பயன்படுத்துறது தான் நுகர்பொருள், கன்சியூமர் குட்ஸ் புறக்கணிக்கப்பட்டது. எங்கே? முதல் 3 5 ஆண்டு திட்ட காலத்தில். இது வந்து 4வது 5வது அந்த மாதிரி. நுகர்வோர் பொருட்கள் துறையை கிராமப்புற பொருளாதார முதுகெலும்பு. இப்போ பால் உற்பத்தி, தயிர் உற்பத்திலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நுகர்வோர் உற்பத்தி. தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வீழ்ச்சி அடைந்தது. எனவே இந்த காலகட்டம் பின்னடைவு காலமாக கருதப்பட்டது. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. 65லேருந்து 80 தொழில்துறை வளர்ச்சி. 80லேருந்து 91. இப்போ தான் ராஜீவ்காந்தி வருவார். இவர் வந்து என்ன பண்ணுவார், அமெரிக்கா மாதிரி நம்மளும் வரணும், நம்ம நாட்டுக்கு தேவையான பொருளாக நம்மளே தயாரிக்கணும்னு ட்ரை பண்ணுவார். அப்போ நிறைய இயந்திரங்கள்லாம் இறக்குமதி பண்ணுவார். கடைசியில் என்ன ஆகுனாக்கா, இறக்குமதி பண்ணுறோமா, அதுக்கு என்ன வேணும், ஃபாரின் கரன்சி வேணும், அந்த பணம் இல்லாமல் போயிடும். அப்புறம் அவரை போய் சொல்லி காலி பண்ணிடுவானுங்க, யுஎஸ்ஏ தான் காலி பண்ணுவானுங்க. அவரை ஆட்சியில் என்ன தூக்கிடுவானுங்க, போட்டு தள்ளிடுவானுங்க. அவனுக்கு தான் போட்டு தள்ளுவானுங்க. யாரை? ராஜீவ்காந்தி. 90ல் எலெக்ஷன் நடக்கும், இல்லை 90 91ல் இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரும்பொழுது போட்டு தள்ளிடுவானுங்க. இவர் நினச்சது மட்டும் நடந்திருந்தாக்கா சூப்பராக போயிருக்கும் இந்தியா, நம்ம இன்றைக்கி டாப்பில் இருந்திருப்போம். 1980களின் காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலம் என கருதலாம். சரியா? அவர் பண்ண வேலை தான். அவங்க அம்மா இறந்துடும், இந்திரா காந்தி. அப்போ ராஜீவ்காந்தி வருவார். அப்போதைக்கு சின்ன வயசு 45 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவரோட திங்கிங் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஆளுங்களையே சூழ்ச்சி வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. தொழில்துறை மிகவும் வளமான வளர்ச்சியை கண்டது. அடுத்தது 3வது, இப்போ தான் நான் சொன்னது, அந்த எல்பிஜி பாலிசி. அதில் உள்ள நன்மைகள் தான் நம்மலாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஃபோன்லேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து, 4 வழி சாலையிலேருந்து எல்லாமே. 91வது ஆண்டு காலம் தாராளமயமாக்கல். அதான் எல்பிஜி பாலிசினா என்ன சார்? எல்பிஜி கேஸ் கிடையாது, இது லிபரலைசேஷன். தாராளமயமாக்கல் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஈஸியாக கவர்மெண்ட்டு போய் அந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒருத்தர் நினச்சானாக்கி ஈஸியாக என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேர் தான் தாராளமயமாக்கல். அடுத்து ப்ரைவேட்டைசேஷன். பீனா ப்ரைவேட்டைஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எல்பிஜினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஸ்கூல் காலேஜ் கதையில் அந்த மனப்பாடம் பண்ணுற இதிலேருந்து விட்டுட்டு கதை மாதிரி கவனிச்சே அப்படின்னாக்கா நீ படிக்கவே தேவையில்லை.
2-3 தடவை வீடியோ பார்த்துட்டு போய் எழுதுனா எழுதிடலாம். நீ புரிஞ்சதை வச்சு, கதையை புரிஞ்சதை வச்சு. என்ன பாருங்கள், சினிமா கதை 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்ப சினிமாவை. இன்றைக்கி அந்த சீனு கேட்டாலும் சொல்லுவேன், அடுத்து யார் வருவா, என்ன சீன் வரும்னு. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது ஏதாவது கேட்டால் சொல்லுவேன், அன்னைக்கு படித்தது சார், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா அங்கே உன்னை அதான் அவன் மூளையை வேலை செய்யாமல் பண்ணிட்டானுங்க. கதை மாதிரி கவனிச்சுனா முடிஞ்சுது. பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கு. அப்போ ஈஸியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தளர்த்துறது, அதான் தாராளமயமாக்கு, லிபரலைஸ். தனியார் மயமாக்கல் சொன்னாலே நிறையா தொழில் யார் தான் செய்வா? அரசாங்கமும் கூட்டு நிறுவனம் தான் நிறையா தொழில். அவன் 2 செய்ய போக சும்மா டுபாகூர் தான் தனியார் செஞ்சிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்காங்கள அதெல்லாம் விற்கணும், தனியார்கிட்ட கொடுத்துரு. நீ அரசாங்கம் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. அதை விற்றுக்கிட்டே வருவார், பார்த்தீங்கன்னா தெரியும். மோடிஜி அது தொடங்கினது 1991 தான், அந்த எல்பிஜி பாலிசியில் தான். அது ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மோடிஜி வந்ததுக்கப்புறம் வேகமாகிடுச்சு. ஏர்போர்ட்லாம் விற்றுட்டாங்களா, ஏர்லைன்ஸ்லாம் விற்றுட்டாங்களா, துறைமுகங்களை விற்றுட்டாங்க, எல்லாம் அரசாங்கத்துது. ரயில்வே விற்றுக்கிட்டு இருக்கான், அப்போது எல்ஐசியை விற்றுக்கிட்டு இருக்கான், எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதான் தனியார் மயமாக்கு. அடுத்து குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்ம இந்தியாவில் இருக்கிறவன் பிஸ்னஸ், உலகத்தில் எங்கே வேணாலும் நீ போய் பிஸ்னஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம், எங்கே வேணாலும் படிக்க போகலாம். அதுமாதிரி உலக நாட்டில் இருக்கிற எவன் வேணாலும் என்ன பண்ணலாம், இங்கே வந்து தொழில் தொடங்கலாம், இங்கே வேலைக்கு வரலாம். அதுதான் உலகமயமாக்கு. அதேமாதிரி நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் சேல் பண்ணலாம். வெளிநாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள் நம்ம நாட்டில் வந்து விற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாமே வெளிநாட்டில் உற்பத்தியானது தான், நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரு ஆன்லைனில் பார்க்குறீங்கள, இங்கே கிரிக்கிட்டு இருக்கல ஸ்க்ரீனு, இதுலேருந்து எல்லாமே வெளிநாட்டு தான். எல்பிஜி அந்த பாலிசியோட இது. அப்போ உலகமே ஒரே பொருளாதாரமாக மாறிடுச்சு, ஒரே நாடு. சரியா? அதான் தாராளமயமாக்கல்னு சொல்லுவாங்க, உலகமயமாக்கல்னு சொல்லுவாங்க, தனியார் மயமாக்கல். புதிய பொருளாதார கொள்கை அதான் 91 தான் கொண்டு வராங்க. தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருக்குது? புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. தொழில்துறையின் செயல்திறனை மேம்படுத்த இந்தியா ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது. 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டங்கள் தொழில்துறை உற்பத்தியில் உயர் வளர்ச்சி விகிதத்தை கண்டன. அந்த ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி நம்ம பார்ப்போம், எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். தொழில்துறை உரிமத்தை ஒழித்தல், அதான் தாராளமயமாக்கல். லைசன்ஸ் எடுக்கணும் கவர்மெண்ட்டை போய் தேவையில்லை, ஈஸியாக. விலை கட்டுப்பாடுகளை நீக்குதல். விலை கட்டுப்பாடுனா அரசாங்கம் ஒரு சில பொருளுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவான், இதுக்கு மேலே விலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா தனியாருக்கு லாஸ் வரும். அதனால் சிறு தொழில்களுக்கான கொள்கைகளை நீர்த்து போக செய்தல். கொள்கை என்னென்ன அர்த்தம்? நீ பர்மிஷன் வாங்குறது அதெல்லாம் என்ன பண்ணு, லிபரலைஸ் பண்ணுறது. ஏகபோக சட்டத்தின் மாயை ஒழித்தல். ஏகபோக சட்டம் அப்படின்னாக்கா மோனோபோலி, அரசாங்கம் தான் எல்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னாங்கள்ல, அதெல்லாம் ஒழிக்கிறது. இப்போ ரயில்வேலாம் வச்சுருந்தேன், ரயில்வே, போஸ்டல், இப்போலாம் கொரியர் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு 2099 வரைக்கும்லாம் ப்ரைவேட் கொரியர்லாம் கிடையாது, ஒன்லி போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது வழியாக தான் நீ பார்சல் அனுப்புனாலும் லெட்டர் அனுப்புனாலும் எல்லாமே. அந்த மாதிரி மோனோபோலி இருக்குல்ல, அதெல்லாம் ஒழிக்கிறது. இந்திய தொழில்துறை செழிக்க உதவியது. நிறையா தொழில் ப்ரைவேட் கம்பெனிலாம் வராங்க. புதிய பொருளாதார கொள்கை வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்கும். நிறையா கம்பெனி வராங்களா? அப்போது சாம்சங் கூட திரும்ப இன்னொரு யூனிட் போட போகிறான் தமிழ்நாட்டில். இந்த எல்பிஜி பாலிசி தான். அது நிறையா நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நவீனமயமாக்கல். இந்தியா தற்போது பல வகையான இயல்பினை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்வதே அதிக அளவு நவீனமாக்கல் காட்டுகிறது. நம்ம தானே ஏகப்பட்ட வெரைட்டி, வீட்டில் எத்தனை வகையான பொருள் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம தானே செல்ஃபோன்லேருந்து இந்த கம்ப்யூட்டர்லேருந்து சாஃப்ட்வேர்லேருந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பேனா எழுதுதா, இங்கே எழுதுனா அங்கே வருது. நான் பேசினா அதில் என்ன ஆயிரும், டைப் ஆயிரும். இது எல்லாமே என்னது, தனியார் மயமாக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நவீன தொழில் உண்மையில் வளர்ச்சி அடைந்து
வெளி உலகத்துடன் திறன்படன் போட்டியிடுகின்றன. யார்? நம்ம இந்தியாவில். வெளிநாட்டு நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை சார்ந்து இருப்பதை பெரிதும் குறைத்துள்ளது. நிபுணர்கள்னால் யார்? எக்ஸ்பர்ட்ஸு. நம்ம ஊர்லேயே படித்து அறிவாளிகளாம் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. மாறாக ஒப்பீட்டளவில் குறைந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுக்கு பயிற்சி பெற்ற பணியாளர் இந்தியா அனுப்புது. நமக்கு கீழே வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்பர்ட் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நாட்டிலேருந்து எங்கே போகிறோம்? ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கெலாம் போகிறாங்க அப்படின்றாங்க. தகவல் தொழில்நுட்பம் என்ற சொல், தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் கையில் ஃபோன்லேருந்து எல்லாமே என்னது? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆன்லைனில் எங்கெங்கேயோ சென்னையிலேருந்து அட்டன் பண்ணுறீங்க, மேச்சேரி, தேனி, கம்பம், எங்கெங்கேயோ இருந்து அட்டன் பண்ணுறாங்க. இப்போது எதனால்? லைவில் வரவே தேவையில்லை. தொழில்நுட்பம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறோம். வீட்டிலேருந்து எப்போ வேணாலும் நைட் 12 மணிக்கு கூட எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். தொழில்நுட்பம். இந்த டெக்னாலஜிலாம் எங்கேயும் அமெரிக்காக்காரனுக்கு, இந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே அமெரிக்காக்காரன்ட்டு வாங்கியிருக்கேன். அவனுக்கெல்லாம் பேமெண்ட் மாதம் மாதம் போகுது அமெரிக்காவிலேருந்து. டெக்னாலஜி எங்கேருந்து வந்துச்சு? அதான் வாழ்க்கை என்னாச்சு? புரட்டி போட்டுருச்சு. நீ இப்போ எங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? உங்கள் அப்பா பார்த்துக்கலாம். சேஃப்டியாக இருக்கியா? பார்த்துக்கலாம். நீ கூட்ஸ் ஒரு பொருள் அனுப்பி விடுறோம், பைக்கில் ஜிபிஎஸ் ஒட்ட வச்சுக்கலாமா? ஏன்னா திடீர்னு போனாலும் கண்டுபிடிச்சிடலாம் உன் பைக் எங்கே போயிட்டுருக்குன்னு. எல்லாம் தொழில்நுட்பம் தான். என்ற சொல் மென்பொருளுடன் சாஃப்ட்வேர், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கியது. சாஃப்ட்வேர்னால் கம்ப்யூட்டரோட நம்ம பேசுகிறோம்ல, அதான் சாஃப்ட்வேர். தெரியாது. ஹார்ட்வேர்லாம் கம்ப்யூட்டரில் ஒட்டு வச்சுக்கலாம். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை தொழில்களுடன் 4ஆம் நிலை தொழில் துறையாக தகவல் தொழில் உருவாகியுள்ளது. முதல் நிலை தொழில்னால் விவசாயம், அதாவது இயற்கையிலேருந்து வளங்களை வெட்டி எடுக்கிறது. 2ஆம் நிலை தொழில்னால் அந்த மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது. 3ஆம் நிலை தொழில் பொருட்களை கொண்டு போய் சேர்த்துறது, அதெல்லாம் சேவைத்துறை. அது மாதிரி 4ஆம் நிலை தொழிலாக மாறி தகவல் தொழில்நுட்பம் 4ஆவது துறை. தகவல் தொழில்நுட்பம்னா எந்த தொழிலுமே இல்லை. விவசாயமே நான் என்ன பண்ணலாம்? என் ஃப்ரெண்டு அவன் இருக்கிறது அமெரிக்காவில், இங்கே லேண்ட் இருக்குது வாழப்பாடி பக்கத்தில், அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறான். தண்ணி இப்போ ஆன் பண்ணணுமா? நைட்டு அங்கே 12 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கே 12 மணிக்கு இங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டர். தெரியுமா அதெல்லாம்? விவசாயமே அந்தளவுக்கு ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் இருக்குது. ஐஓடி அதுக்கு பேர். அந்த மாதிரி அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம்? 1 மணி நேரம் ஆன் பண்ணி விட்டு படுத்துவான். அதுவே 1 மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிக்கும். அப்புறம் கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்கிறான். தண்ணி போதுமா எல்லாமே பார்த்துக்கிறான். ஒரே ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருக்கிறான். 10 பேர் செய்கிற வேலையை ஒரே ஒரு ஆள் சும்மா பேர். எல்லாமே என்னது? தொழில்நுட்பம். இப்போ எல்லா துறையும் இதெல்லாம் முடியுது. அடுத்தது அது ஏன் இப்போ நான்லாம் தேவையில்லை தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெத்தடில் டீச்சரே வந்துருச்சு. கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்குது கேரளாவில். உன் மனநிலையை புரிஞ்சு அது கிளாஸ் எடுக்கும். என்ன மூடில் இருக்க அப்படின்னு நீ என்ன கேட்க வர அதுவே சொல்லி கொடுத்துரும். வாத்தியாரெலாம் தேவையில்லை. எல்லாம் என்னது? டெக்னாலஜி. சரியா? ஆமாம். இயந்திரமான உற்பத்தியாளர் தீவிர உற்பத்தி மற்றும் சேவை நடக்குது. சுகாதாரம், தொலைதூர கல்வி, மென்பொருள் உற்பத்தி, பல்லூடகம், மல்டிமீடியா, பொழுதுபோக்கு ஆகிய புதிய சேவை தொழில்களின் வளர்ச்சியை சித்தரித்தன. இதெல்லாமே ஆமாவா? டெக்னாலஜி தான். அறிவு சார்ந்த பொருளாதாரம், நாலேஜ். அறிவுனா அந்த சுற்றியில் உள்ளது புரிஞ்சுக்கிறது. அறிவு மூலியமாக தான் அது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அவன் கற்றுக்கிட்டான், இயற்கையிலேருந்து விஷயத்தை கற்றுக்கிட்டான், அதை லைஃபுக்காக அப்ளை பண்ணுறான். லைஃப் அப்ளை பண்ண விஷயம் தான் அதெல்லாம். சுகாதாரம்னா நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டி. அதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து டாக்டர் இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறான் தெரியுமா? அங்கேருந்து அதுக்கு ரோபோட் இருக்குது. ஆமாம். சாஃப்ட்வேர் உற்பத்தி, தொலைதூர கல்வி, ஆன்லைனில் இங்கேருந்து நீ அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம். அப்போது மாதிரி எல்லாமே தற்சார்புடைமை, நம்ம நாட்டுக்கு தேவையை நம்மளே உற்பத்தி செய்கிறது. அதை இலக்கு அடைஞ்சிட்டோமாம்மா. இயந்திரங்கள், ஆலைகள், இதர தளவாடங்கள் உற்பத்தி நாம் தற்சார்பினை அடைந்துள்ளோம். இயந்திரம், கார்லாம் நம்மளே தயாரிச்சுக்கிறோம். ஒரு சில மெஷின்லாம் நம்மளே தயாரிச்சுக்கிறோம். சரியா? அதான் சொல்கிறாங்க. தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான தளவாடங்களின் பெரும்பகுதி இந்தியாவிலே. தொழில்துறைக்கு தேவையான பில்டிங் கட்டுறது, மெஷின் அதெல்லாம் உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, டேம் கட்டுறது,
அதுக்கு தேவையானது எல்லா தளவாடங்களும் இயந்திரங்கள் இதெல்லாமே நம்மளே தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் சாலை போக்குவரத்து தான் உலகின் மிகப்பெரிய போக்குவரத்தில் ஒன்று. 2000 தான் 4 வழி சாலையெல்லாம் வரும். அப்போல்லாம் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க இங்கே இருக்கிறவங்களாம். அதுக்கு நான் சொன்னல ரோடு அப்படி தான் இருக்கும். 2 வழி சாலை இருந்தால் அது பெரிய விஷயம். சேலத்துலேருந்து சென்னைக்கு 2 வழி சாலை தான் இருக்கும். அதுவும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குது? அதனால் சென்னைக்கு போகணுன்னாக்கா எப்படியும் ஒரு 12 மணி நேரம் ஆயிரும் சாதாரணமாக இங்கேருந்து. இப்போ காரில் போனால் எவ்வளோ நேரத்தில் போகிறானுங்க? 4 மணி நேரத்துலேயே போயிடுறான் காரில். அரசாங்கத்தின் முயற்சிகளான தேசிய நெடுஞ்சாலை அங்கே பொறுக்கு பாருங்கள், மாநில நெடுஞ்சாலையும் முக்கிய மாவட்ட சாலைகள் அமைப்பினை விரிவாக்க வழிவகுத்தது எல்லாமே. இது தொழில்துறை வளர்ச்சிக்கு நேரடியான பங்களிப்பு. தொழில்துறைக்கு அதுக்கு என்ன? தொழில்துறைனா எல்லா துறையும், விவசாயம், இயந்திரம் தயாரிக்கிறது எல்லாமே. ரோடு வசதி இருந்தால் நம்ம விவசாயி இங்கே சேலத்துலேருந்து 4 மணி நேரத்தில் போயிடும். இங்கே தக்காளி பறித்து அங்கே கொண்டு போய் விற்றுடலாம். சரியா? அதான் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவான்? சேலத்துக்கு மட்டும் 1 ஏக்கருக்கு தக்காளி போட்டுட்டு இருந்தேன், சென்னைக்கு சேல் பண்ணால் நான் 4 ஏக்கருக்கு போடுவான், உற்பத்தி பெறுவோம். அதனால் 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதான் தொழில்துறை பெருக்கு. நம்ம தொழில்துறைனா நம்ம ஃபேக்ட்ரி மட்டும் நினச்சிக்காதீங்க. அடுத்தது, இந்தியாவிற்கு அதன் வளர்ச்சி இயந்திரத்தை இயக்க சக்தி தேவைப்படுவதால் ஆற்றல் கிடைப்பதற்கான குறிப்பிடத்தக்க மிக தூண்டிவிட்டுள்ளது. சுதந்திரத்துக்கு பின்னர் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் 3வது மிகப்பெரிய நாடு. மின்சாரம்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாவா? இப்போ இந்த செகண்டில் மின்சாரம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆன்லைனில் நீ கிளாஸ் பார்க்க மாட்டேன், நான் கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். பக்கத்தில் பருத்தி ஆலை இருக்கும், அது க்ளோஸ் ஆகிரும். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்லாம் என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். ஆமாவா? கரண்ட் போச்சுனாக்கா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லா உற்பத்தியும் பாதிக்கும். அப்போ மின்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மின்சார உற்பத்தி போயிருக்கணும். ஃபேன் ஓடாது, எல்லோரும் அவ்வளோதான், எந்திரிச்சு நீங்களும் ஓடி போயிருவீங்க வெளியில். சரியா? ரைட். இது மாதிரி ஏதோ சும்மா வரலாறுன்ற பேரில் வேறு என்னென்ன கதையெல்லாம் விட்டு வச்சுட்டு இருக்கிறானுங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. வரலாறுனா என்னது? முன்னாடி என்ன நடந்துச்சு அதை பற்றியே பார்க்கணும். சரி, அடுத்தது. சரி, இதெல்லாம் எக்கனாமிக்ஸில் பார்க்க வேண்டியது. பின்வரும் ஒன்று, மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகள் சாராதவை? இதெல்லாம் கையில் செய்கிறது தான், இரும்பை உருக்குறது மட்டும்தான். தொழில் தொழில் இந்தியாவின் பழமையான தொழில். அது 2ஆம் நிலை தொழில்னு போகணும். தப்பாக கேட்குறான். விவசாயமும் தொழில் தான், அது முதல் நிலை தொழில். எக்கனாமிக்ஸில் பார்ப்போம் டீட்டெயிலாக. கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் கான்பூர். பம்பாயில் என்ன தொழில்? பருத்தி ஆலை. அகமதாபாத்து பருத்தி ஆலை. டாக்கா சணல். பங்களாதேஷ் சணல்னாவே இந்த ஏரியா தான், பங்களாதேஷ். இந்தியாவின் முதல் 3 5ஆண்டு திட்டங்கள் முக்கிய நோக்கம். வெரி குட். அடுத்தது, இந்தியாவில் தொழில் மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? அழிதலுக்கு தொழில் கொள்கை. தொழில் கொள்கைனால தொழில் வளர்ந்துச்சு. இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. கைவினை தொழில். கைவினை தொழில். தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1839. வெரி குட். அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட, அதை சொல்லியாச்சா? கொல்கத்தா அருகில் ஊக்லி பள்ளத்தாக்கில் இடத்தில் சணல் தொழிலாக அமைக்கப்பட்டது. பார்த்து எழுதுங்க. இந்தியாவிற்கிடையே தூரத்தை குறைத்தது. சூயஸ் கால்வாய். மேப்பு பார்க்குறப்ப எப்பயுமே ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும். நான் இந்த இடத்துல கர்சர் காய்ச்சேன், இந்த கோடு போடுறேன்னா அந்த கோட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, நிற்காது மனசில்.
அதனால தான் மேப்பு கஷ்டம் நமக்கு சின்ன வயசில். மேப் ஃபுல்லையும் மனசில் வச்சுட்டு பாருங்கள் இந்த இடத்த நின்றுக்கும். தாவர்னியர், டாக்கா, தாதாபாய் நெருஜி, பாலிகஞ்ச், ஸ்மித்து, கோல்டு ஸ்மித்து, அந்த ஸ்மித்துலாம் சொல்கிறாங்களே, பிளாக் ஸ்மித்து, கோல்டு ஸ்மித். ஸ்மித்துனா கைவினைஞர்னு அர்த்தம். பாலிகஞ்சி வந்து காகிதாலை. சரியா தவறா? இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது பண்டைய காலத்தில். ஆமாம். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்டு. எந்த வருஷம்? 1853. நவீன முறையில் முதலாக இரும்பு ஜாம்ஷெட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது. இல்லை, அது டாட்டா ஜாம்ஷெட்பூர் 1907-09 அப்போ தான். அதுக்கு முன்னாடியே ஒன்று வந்திருக்கும். சரியா? இது கிடையாது. எடுத்து பாருங்கள், இது தப்பு. 48ஆம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது. ஓகே, கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கானமினா என்ன சார்? அரசாங்கமும் தொழில் செய்வான், தனியாரும் தொழில் செய்யலாம். ஓகேவா? ரைட். 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது. அப்படியா? இல்லை. சரியான கூற்றை கண்டுபிடி. எட்வர்ட் பெயின்ஸ் கருத்துப்படி பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இங்கிலாந்தா? என்னது? இந்தியா. இந்திய இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் இந்தியாவில் கிராம கைவினை தொழில் 2வது பெரிய தொழிற்சாலை அமைந்தது. சௌராஷ்டிரா தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. இல்லை. சூயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது. 4 வரணும். 4 இது 2ல் வருது. அப்போ இது கிடையாது, இது கிடையாது. ஓகேவா? எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு இது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். அப்போ இது 2ல் ஏதோ ஒன்று. அப்போ அது 2 இன்னொரு தடவை பார்ப்போம். அதில் என்ன இருக்குது? 2 பார்ப்போம். இது கிடையாது, தகரம் கிடையாது. தகரங்களில் தானே சௌராஷ்டிரா மணி. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ 2, 4. யூபிஎஸ்சியில் இப்படி ஸ்டேட்மெண்ட்டு தான் நிறையா இருக்கும். நீலாம் படிச்சே இருக்க மாட்டேன், இங்கேயே எதாவது கேட்டிருப்பான். அதுக்கெலாம் நீங்கள் இப்படி தான் ஆன்சர் போடணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க. புரிஞ்சதா? அதுக்கு தான் வச்சுருக்காங்க. கூற்று: இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் நலிவுற்றனர். கரெக்டு. காரணம்: பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாகவும் முடிவுற்ற பொருளுக்கான சந்தையாகவும் கருதினர். கரெக்டு. 2ம் கரெக்டு. இதுக்கு கூற்றுக்கு சரியான காரணம். கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான வழக்கம். கூற்று சரி, ஆனால் அவற்றை காரணம் கூற இயலவில்லை. இல்லை, கூற்றும் காரணமும் சரி, கூற்றும் காரணம் தவறானவை. இதையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம். அவன் கொடுத்த ஆப்ஷனே தப்பு. இதை வச்சுக்காங்க இப்போதைக்கு. சரியாக பொருந்தாதது: பெர்னியர் ஷாஜகான் காலத்தில் தானே வந்திருப்பார். பருத்தி ஆலை அகமதாபாத். டிஸ்கோ சாம்செட் மில். பொருளாதார தாராளமயமாக்கல் 1991. ஓகேவா? ரைட். இதோட இருக்கட்டும். நாளைக்கு பார்ப்போம். 2:30 மணிக்கு கிளாஸா? அது